வணக்கம். இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் திருக்குறள் நாளும் ஓர் அதிகாரம் 15ஆம் நாள் நிகழ்வு. இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளையும் வணங்கி வரவேற்கிறேன். இன்னைக்கு 15ஆம் நாள் நிகழ்வு 15வது அதிகாரம் பிறனில் விளையாமை. இன்னைக்கு முற்றோதல் செய்த மாணவி செல்வி கா. லட்சுமி. இவர் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். அது வேற அந்த பள்ளியில வழக்கம் போல நான் சுப்பையாபுரம் என்ற ஊரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி. இது இந்த நிகழ்வுக்கு என்றே நிகழ்வு முழுவதும் இவங்க தான் வந்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு அந்த அந்த அளவுக்கு முற்றுவதல் செய்த மாணவர்கள் அந்த பள்ளியில் நிறைந்திருக்கிறார்கள். இது ஒரு வியக்கத்தக்க சாதனையாக விளங்குகிறது என்றே தெரிகிறது. வாமா கா. லட்சுமி, உங்க பெற்றோர் பேரை சொல்லுங்க. அப்பா பேர் என்ன? அனைவருக்கும் வணக்கம் சார். உங்க அப்பா பேரை சொல்லுங்க. அப்பா பேர் கருப்பசாமி. அம்மா பேரு? என் பெயர் லலிதா. மகிழ்ச்சி. பெயர் சொல்லும் பிள்ளை, அதாவது பெற்றோருடைய பெயர் சொல்லும் பிள்ளையாக நீங்கள் திகழ்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்து இன்னைக்கு உரையாளராக நம்மிடையே வந்திருப்பவர் முனைவர் மேது ராசுகுமார். இவர் மார்க்சிய சிந்தனையாளர் மற்றும் எழுத்தாளர். பல ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளார். மேனாள் செம்மொழி தமிழாய்வு நிறுவன ஆய்வாளராக பணியாற்றி இருக்கிறார். இலக்கிய குழு, அதாவது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் இணைந்து ஒரு சிறப்பான செயற்பாட்டாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இவரை பொதுவா நான் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் இணையவழி கூட்டங்கள்ல நான் பார்த்துருக்கேன். பார்த்ததோடு இல்லாமல் ரொம்ப வியந்து மெய்மறந்து போயிருக்கிறேன். அவர் தமிழ் இலக்கண இலக்கியங்களில் மிகவும் தோய்ந்திருக்கிறார். ரொம்ப தோய்ந்திருக்கிறார். அவரது பேச்சை கேட்டாலே அவ்வளவு இனிப்பாக இருக்கும். அத்தகைய ஆளுமை நிறைந்த மேதுரா என்று அந்த தலைவர் எல்லாருமே ரொம்ப அன்போடு அழைக்கிறார்கள். சுருக்கமா மேதுரா. இவர் இலக்கியங்கள்ல வித்தியாசமான கோணங்கள்ல ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளார். இவரை பற்றி மேற்கொண்டு அவங்களே சொல்லுமாறு அன்போடு அழைக்கிறேன். ஐயா மேதுரா ஐயா. இல்லைங்க, உங்களை பற்றி வேற நீங்க கொடுத்த அறிமுகமே போதுமானதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல. எல்லா தோழரும் தெரிஞ்ச தோழர்கள் தான். சரி, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பிறனில் விளையாமை அதிகாரத்திற்கான உரையை கேட்பதற்கு நானும் உங்களோடு மிகுந்த ஆவலாக இருக்கின்றேன். முதல்ல முற்றோதல் செய்த மாணவி கா. லட்சுமி என்பவர் இந்த பிறனில் விளையாமை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களையும் சொல்லுமாறு அன்போடு அழைக்கிறேன். லட்சுமியே, வாங்க, குறள்களை சொல்லுங்கள். தமிழ்நாடு இலக்கிய மன்றத்தை சேர்ந்த அனைவருக்கும் வணக்கம். 15வது அதிகாரம் பிறனில் விளையாமை. பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதைமை யானத்து அரண் பொருள் கண்டார்கண் இல். அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல். விழுந்தாரின் வேறல்ல மன்ற தெளிந்தாரின் தீமை புரிந்தொழுகுவார். தெனைத்துணையார் ஆயினும் எண்ணம் தினைத்துணியும் தேரான் பிறனின் புகழ்.
எளிதென இல்லிருப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விளியாது நிற்கும் பழி. பகை, பாவம், அச்சம், பழி என நான்கும் இகவாவான் இல்லிருப்பான் கண். அரண்யாளான் இல்வாழ்வான் என்பான் பிறன்யாளான் பெண்மை நயவாதவன். பிறன்மனை நோக்காதா பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆன்றவளுக்கு. நலக்குரியார் யார் எனின் நாமணி வைப்பின் பிறன்குரியார் தோள் தோயாதார். அரண்வரையான் அல்ல செய்யினும் பிறன்வரையான் பெண்மை நயவாமை நன்று. நன்றிங்கய்யா. மிக்க நன்றி அம்மா. மகிழ்ச்சி. அழகான குரலில் அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார வாழ்த்தி பாராட்டி மகிழ்கிறது. நன்றி. அதாவது நீங்க சொல்லும் போதே உங்களுடைய கையை வைக்கிறது எங்களுக்கு ஆசீர்வாதம் மாதிரி தெரியுது. இந்த காலத்து வருங்காலத்து தூண்கள், நீங்க எல்லாம் வருங்கால தூண்கள், மிக வலிமையாக இருக்கிறீர்கள். தமிழை கட்டி காப்பீர்கள், பேணுவீர்கள் நிச்சயம் அப்படின்னு உறுதியாக மனதில் தென்படுகிறது. உங்களுக்கு நன்றி. அடுத்து உரையாளர் முனைவர் மேதுரா அவர்களே வருக, உரை தருக. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை முன்வைத்து சிறப்பு கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் குறுக்கீடுக்கு மன்னிக்கவும். ராவணன், உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. ராவணன். தோழர்களே, அன்பான ஒரு வேண்டுகோள். இதில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருமே அவர் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. உரையாளருக்கு இடையூறு தராமல் இருக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். மேதுரா ஐயா, மேதுரா தொடருங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய சார்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளுடைய அதிகாரத்தினை எடுத்துக்கொண்டு நடத்துகின்ற இந்த ஒரு அருமையான நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இதிலே சற்று முன் இந்த 15வது அதிகாரத்திலே இருக்கின்ற அந்த பெருநில் விளையாமை என்கின்ற அந்த அதிகாரத்தின் பாடல்கள் முழுவதையும் முற்றுவதலாக உதயன், மைக்கை மீட் பண்ணிக்கோங்க. உதயன் வருது, தொடருங்கய்யா. நிகழ்வின் முதல் நிகழ்வாக பள்ளி மாணவி செல்வி கா. லட்சுமி அவர்கள் இந்த பாடல்களை தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல மிகவும் தெளிவான மொழியில் அருமையான அசைவுகளுடன் முற்றுவதினார். அவர்களுக்கு முதற்க நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது பற்றி தோழர் கங்கா அவர்கள் குறிப்பிட்ட போது நானே தேர்ந்தெடுத்து 2 அதிகாரங்களை அவருக்கு நான் முன்மொழிந்தேன். அவரும் அதை அன்புடன் ஏற்றுக்கொண்டு இந்த வாய்ப்பினை தந்திருக்கின்றார். டாக்டர் அறம் அவர்கள் எனக்கு நன்கு அறிமுகமானவர் தான். அவர் இன்று காலையில் தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே நான் அறம்தான் பேசுகின்றார் என்பதை அறியாமல் விவரங்களை மட்டும் கேட்டுக்கொண்டு நான் என்னுடைய கைபேசியை நான் துண்டித்து விட்டேன். அதற்கு பிறகுதான் கங்கா அவர்கள் அறம்தான் பேசினார் என்பதை உறுதிப்படுத்தினார். அவர் அறம் பேசுகிறேன் என்றுதான் சொல்லியிருக்கிறார். நான் சரியாக என்னுடைய காதில் வாங்கிக் கொள்ளவில்லை என்று எண்ணுகின்றேன். தமிழ்நாடு முற்போக்கு பேரவையில் நான் தலைவராக இருந்த காலத்தில் எங்களோடு மிகவும் சிறப்பாக பயணித்தவர் அவர். அவருடைய பணிகள் சாத்தூரிலே மிகவும் போற்றத்தக்க வகையில் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நான் தோழர் கங்கா அவர்கள் மூலம் நான் அறிந்திருக்கின்றேன். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சங்க இலக்கியங்களை பொறுத்தவரை நாம் அதற்கு ஒரு காலம் வரையறை செய்து இவைதான் சங்க இலக்கியங்கள் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஏனோ திருக்குறளை நாம் ஒரு இலக்கிய நூலாக கருதாமல் அல்லது தமிழர்களுடைய பண்பாட்டு வெளிப்பாடாக நாம் கருதாமல் அது ஒரு நீதி நூலாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். திருக்குறள் என்பது ஒரு நீதி நூல் அல்ல, அது ஒரு இலக்கியம், அது ஒரு பெட்டகம், அறிவு பெட்டகம். அதிலே அடங்கி இருக்கின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் வாழ்க்கையோடு இயைந்து வாழ்வையும்
புறக்கணிக்காமல் அதே வேளையில் அன்றைய சமூக அமைப்பையும் சுட்டிக்காட்டுகின்ற வகையில் உள்ளடக்கத்தை கொண்டிருக்கின்ற பாடல்களை கொண்டது, குரட்பாக்களை கொண்டது. அதனுடைய பெருமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொரு குறளும், அதில் இருக்கின்ற ஒவ்வொரு குறளும் தமிழர்களுடைய அந்த பண்பாட்டு வெளிப்பாட்டை மிகவும் தெளிவாக பதிவு செய்திருக்கின்றது என்றுதான் நாம் கூற வேண்டும். அதை ஒரு நீதி நூலாக அல்லது நெறி நூலாக நாம் ஒதுக்கி வைத்து விடக்கூடாது. பயனன்கீழ் கணக்கிலே இருப்பதால் மட்டுமே அது ஒரு அறநூலாகி விடாது. அது ஒரு வாழ்க்கை நூல், வாழ்வு நூல். அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பயனன்கீழ் கணக்கிலே அடங்கியிருக்கின்ற அத்தனை நூல்களும் நீதி நூல்கள் அல்ல. அதில் களபடி 40 போன்ற நூல்கள் எல்லாம் கூட இருக்கின்றன. இருந்தாலும் கூட ஏதோ அந்த பயனன்கீழ் கணக்கிலே இருக்கின்ற இந்த 18 நூல்களுமே நீதி நூல்கள் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு பதிந்திருக்கிறது. அது உண்மை அல்ல. நாலடியார், பழமொழி 400 போன்றவை இருந்தாலும் கூட திருக்குறளுக்கு இருக்கின்ற ஒரு தனிச்சிறப்பு அது அந்த வாழ்வியலை தெளிவாக எடுத்துக் கூறுவதுதான். ஒரு காலகட்டத்தில் சமூக வளர்ச்சியினுடைய ஒரு கட்டமாக சங்க இலக்கியத்திற்கு ஒட்டி திருக்குறளை கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள், கிபி 1ஆம் நூற்றாண்டு என்று சொல்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய புதிய மதிப்பீட்டின் அடிப்படையில் அதற்கு ஒரு ஆண்டையும், திருவள்ளுவருடைய ஆண்டு என்று ஒரு ஆண்டையும் அவர்கள் முடிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு என்று நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் சொல்ல போனால் இன்று சங்க இலக்கியங்களை நாம் மறுவரையறை செய்து அவை கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை என்கின்ற அந்த 400 ஆண்டுகளுக்குள் அடக்கி இருந்த அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி கிமு 3ஆம் நூற்றாண்டு இருக்குமா, கிமு 4ஆம் நூற்றாண்டு இருக்கின்றமா என்கின்ற இலைகளை தாண்டி கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று கீழடியிலே கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ ஆதிச்சநல்லூரிலே இருக்கின்ற அந்த அகழ்வாய்வு செல்வங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை இது 1800 ஆண்டுகளாக இருக்குமோ என்று மதிப்பிடுகின்ற அளவுக்கு போகின்ற பொழுது சங்க காலத்தை ஒட்டி அல்லது சங்க காலத்தை அடுத்து வந்திருக்கின்ற ஒரு பெரும் படைப்பாக இருக்கின்ற திருக்குறளை நாம் கிபி என்று நாம் ஒதுக்கி வைத்து விட முடியாது என்கின்ற ஒரு கருத்தினையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. பல தமிழறிஞர்கள் அன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு கிடைத்த சான்றுகளின் அடிப்படையில் அன்று அகழ்வாய்வுகள் ஏற்பட்டு கொடுமணிலே அகழ்வாய்வு வரவில்லை, பொருந்தலிலே அகழ்வாய்வு வரவில்லை, கீழடி அகழ்வாய்வு இல்லை. அவர்களுக்கு கிடைத்த தகவல்களை வைத்துக் கொண்டு அவர்கள் சில கால வரையறை செய்திருக்கின்றார்கள். திருக்குறளுடைய அந்த காலம் கூட, திருவள்ளுவருடைய காலம் கூட திருத்தப்பட வேண்டிய காலம்தான். அது என்ன என்பதை நான் இந்த இடத்திலே அறிஞர்களுக்கு விட்டுவிட்டு திருக்குறளுடைய காலம் அதனுடைய இலக்கிய படைப்பை வைத்துக் கொண்டு ஆராய்கின்ற பொழுது அது என்னவாக இருக்கும் என்கின்ற அளவை நாம் சங்க இலக்கியத்தையே நாம் இன்னும் மதிப்பிட முடியவில்லை. காலம் பின்தோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. இப்போதைக்கு நாம் திருக்குறளை சங்க இலக்கியத்தை அடுத்து வருகின்ற ஒரு பேரிலக்கியமாக, ஒரு பெரும் படைப்பாக, ஒரு பெரும் பெட்டகமாக நாம் எடுத்துக்கொண்டு அதற்குள் நாம் போக வேண்டியிருக்கின்றது. ஒவ்வொரு 10 குறளிலுமே அடக்கி வைத்திருக்கின்ற அந்த பெரும் பொருள் இருக்கின்றனவே அவை மனிதனுடைய வாழ்வோடு இயைந்தவை. ஒவ்வொரு குறளும் மனித வாழ்வோடு இயைந்தவை, வாழ்வை வெளிப்படுத்துபவை. அதிலும் குறிப்பாக இந்த பிறநிலை விளையாமை இன்று நாம் பொருளுக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த பிறநிலை விளையாமை என்கின்ற இந்த 10 குறளும் அதிகாரமும் உண்மையிலேயே அதனுடைய காலத்தை வரையறை செய்வதற்கு போதுமான அளவுக்கு இருக்க சங்க இலக்கியத்தை அடுத்து வந்ததா அல்லது சங்க இலக்கியத்திற்கு ஒட்டி இருந்ததா, சங்க இலக்கியத்திற்குள்ளேயே இதுவும் தோன்றியதா என்கின்ற கருதக்கூடிய அளவிற்கான பல கருத்துக்கள் இந்த பிறநிலை விளையாமை என்கின்ற ஒரு அதிகாரத்திலே இருக்கின்றன என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் சங்க இலக்கியத்தில் திருமண முறை முழுமையாக வருவதற்கு முன்பிருந்த ஒரு கட்டமும் நமக்கு தெரிகிறது. நான் பொதுவாக அதை காதலும் வீரமும் என்று வராமல் சங்க காலத்தை உணவு திரட்டும் காலத்திலிருந்து உணவு உற்பத்தி காலத்திற்கு தொடக்கமாக புஞ்சை உற்பத்தி காலத்திற்கு வந்த காலம், புஞ்சை உற்பத்தியிலிருந்து நஞ்சை உற்பத்திக்கு, மருதநில உற்பத்திக்கு வந்த காலம் என்றுதான் நான் பகுப்பேன். மண்புல உற்பத்தியிலிருந்து மென்புல உற்பத்திக்கு வந்த காலம் என்றுதான் நான் பகுப்பேன். அந்த அளவில் பார்க்கின்ற பொழுது இந்த திருக்குறள் எங்கே வைப்பது என்பதை ஒரு நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பிறநிலை விளையாமை என்கின்ற இந்த அதிகாரம் நாம் முதலிலே 10 குறள்களையும் நாம் பார்த்துவிட்டு இதை பற்றிய ஒரு விரிவான ஆய்வினை மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட இதை பற்றிய சுருக்கமான சில கருத்துக்களை நான் உங்களிடத்திலே சொல்லி பகிர்ந்து கொள்வதற்கு நான் இங்கு
மகிழ்ச்சியுடன் காத்திருக்கிறேன் என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பிறனில் விளையாமை என்பதே 2 வகையான குரல்களும் நாம் மகிழ்ந்து பார்க்க வேண்டும். பிறனில் விளையாமை என்பது திருமண உறவு வந்துவிட்டது என்றால் வாழ்க்கை துணைநிலம் என்கின்ற அதிகாரத்தை நாம் முன்னரே பார்த்து விட்டோம். வாழ்க்கை துணைலை அடுத்து ஒரு சில அதிகாரங்களுக்கு பிறகு பிறனில் விளையாமை வருகின்றது. இன்னும் பின்னால் போனால் வரைவின் மகளிர் என்கின்ற அதிகாரமும் வருகின்றது. அந்த வரைவின் மகளிர் என்பது திருமணம் ஆகாத ஒரு பகுதியினரும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இது திருமண உறவுக்குள் பெண்கள் வந்துவிட்டார்கள் என்பதையும் இந்த அதிகாரம் சுட்டி காட்டுகின்றது. ஆகவே அந்த திருமண உறவுக்குள் வந்துவிட்ட இந்த பெண்களை குறித்த இந்த பாடல்கள் குரட்பாக்கள் இருக்கின்றன என்றாலும் கூட இவை பிற நிலையிலே இருக்கின்ற அந்த இல்லத்தரசிகளை பற்றிய அல்லது அந்த வாழ்க்கை துணை நிலையத்திலே மகளிராக இருப்பவர்களை பற்றிய குறைகள் அல்ல, குரல்கள் அல்ல. இந்த குரல்கள் 10 குரல்களுமே அந்த பெண்களுக்கான அறிவுரையோ அல்லது அந்த பெண்களுடைய நிலை பற்றியோ அல்லது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பற்றியோ இங்கு எங்குமே பாடப்படவில்லை என்பதை நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பாடல்களிலே காட்டப்பட்டிருப்பவையெல்லாம் இந்த பெண்கள் இல்லத்திலே இருக்கின்ற பெண்கள் தொடர்பாக ஆண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களைத்தான் இவை முன்மொழிகின்றன என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இதை வரைவின் மகளிர் என்ற அதிகாரத்திலும் கிட்டத்தட்ட நாம் பார்க்கலாம். அது பின்னால் அதை வருபவர்கள் சொல்லுவார்கள், அல்லது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நானும் அதை பேசுவேன். ஆனால் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இது பிறனில் விளையாமை என்பது பெண்களுக்கு அல்ல, இது ஆண்களுக்குத்தான் என்பதை நாம் எடுத்துக்கொண்டு இந்த குரட்பாக்களை முதலில் நாம் பார்த்து விடுவது நல்லது என்று நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையிலே சில கருத்துக்களை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலில் 141வது குறள். பிறன்பொருளான் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கள் இல் என்கின்ற இந்த குறள் அந்த முதல் அந்த சொல்லிலேயே ஒரு பெண்ணை பொருளாக்கி விட்டது. அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அறத்தையும் பொருளையும் ஆராய்ந்து உணர்ந்தவர்களிடத்து அந்த பிறர் மனைவி மேல் ஆசை கொள்ளும் அறிவற்ற தன்மை இருக்காது என்று உரையாசிரியர்கள் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அந்த உரைக்கு அப்பால் நாம் பார்க்க வேண்டிய ஒரு பொருள் என்னவென்றால், பிறன் பொருள் என்றுதான் வரும். பிறன் பொருள் என்று வருகிறதே என்ன குறிக்கிறது? பெண் அங்கு ஏதோ ஒரு வகையில் அடிமைப்பட்டிருக்கிறாளோ என்று எண்ணுகின்ற அல்லது ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டவளாக மாற்றப்பட்டிருக்கிறாளோ என்ற கருத்தும் இங்கு வருகிறது என்பதையும் எடுத்துக்கொண்டு அந்த பிறன் மனைவி மேல் ஆசை கொள்ளும் அறிவற்ற தன்மை என்றால் பிறன் மனைவி என்கின்றதே அந்த குரலிலே வரவில்லை. இருந்தாலும் உரையாசிரியர்கள் பிறன் மனைவி என்றுதான் கருதி இருக்கின்றார்கள். ஏனென்றால் பிறனில் விளையாமை என்கின்ற அந்த அதிகாரத்துக்குள் இது வைக்கப்பட்டிருப்பதால். ஆனால் பிறன் பொருளை என்றுதான் இங்கு சொல்லப்படுகிறதை தவிர அந்த பிறன் மனை இல்லாள் என்று இங்கு சொல்லப்படவில்லை என்பதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து 142வது குறள். அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதமையார் இல். இங்கும் அதுபோலத்தான். இங்கும் அறநெறி நின்று ஒழுகாத தீயவர்களை விட பிறன் மனைவியை நாடி அவர்கள் வீட்டின் முன் நிற்பவர்கள் மூடர்களாவர் என்றுதான் சொல்லப்படுகிறது. இங்கும் கூட அது அந்த இல்லாள் பிறன் இல்லாள் என்கின்ற அந்த கருத்து நேரடியாக வரவில்லை. அந்த பிறன் கடை நின்றார் என்றுதான் வருகிறது. அவர் வீட்டின் முன் நின்றார் என்பது மறைமுகமாக இல்லத்தரசியை குறிக்கிறது என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட, மனைவியை குறிக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, அல்லது வாழ்க்கை துணைநிலத்தை குறிக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, இந்த இடத்திலுமே நீங்கள் பார்க்கலாம் அங்கு பிறர் மனைவியை நோக்கி அவர்கள் இல்லத்தின் முன் நிற்பவர்களை பற்றித்தான் குறிப்பிடுகிறது என்பதையும் நாம் இந்த குறளிலே நாம் பார்க்கிறோம். 3வது குறளிலே எடுத்துக்கொண்டால், ஒளிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார். தம்மீது நல்ல நம்பிக்கை வைத்திருப்பவனுடைய அந்த மனைவியை விரும்புபவர்கள் அவர்கள் உயிருள்ளவர்களே அல்லர், அவர்கள் பிணங்களுக்கு சமமானவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த இடத்திலே இந்த குறளிலே கூட பெண்ணுக்கு அறிவுரையாக இல்லாமல் ஆணுக்கு அறிவுரையாக கூட இல்லை, அவர்கள் பிணத்திற்கு சமமானவர்கள், அவர்கள் அதை செய்வதற்கு எந்த தகுதியும் உடையவர்கள் அல்ல என்கின்ற கருத்திலே கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 144வது குறளிலே எனைத்துணையர் ஆயினும் என்னாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். இங்கும் அந்த அடுத்தவனுடைய அந்த இல்லத்திலே போகின்ற அந்த தன்மையைத்தான் இங்கு குறை கூறியிருக்கின்றார்கள். நீ எந்த அளவுக்கு அறிவையும் திறமையும் நீ பெற்றிருந்தாலும் கூட அந்த அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உன்னுடைய எண்ணத்தினாலோ விருப்பத்தினாலோ அல்லது விளைவினாலோ நீ அடுத்தவனுடைய இல்லத்துக்கு சென்று அவனை நாடுவது என்பது மிகவும் பெருந்தவறு என்கின்ற அந்த கருத்துத்தான்
புறப்பட்டு நீ எத்தனை பெருமை பெற்றிருந்தாலும் அத்தனை பெருமையை நீ இழந்து விடுவாய் என்கின்ற அந்த கருத்து வெளிப்படுவதை நாம் காண்கின்றோம். அடுத்ததாக எளிதென இல்லிறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விரியாது நிற்கும் பழி. பிறன் மனைவியை விரும்புவது என்று நீ வந்துவிட்டால் உன்னுடைய பழி எக்காலத்துக்கும் நீடித்திருக்கும் என்கின்ற ஒரு கருத்தை இந்த குறள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. இந்த இடத்திலும் நாம் பார்க்கிறோம், மிகவும் தெளிவாக நாம் பார்க்கிறோம், இந்த இடத்திலும் அறிவுரை ஆணுக்குத்தான் குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகழாவாம் எல் இறப்பான் கண். அது பகை, பிறன் மனைவியை விரும்புவன் அவனுடைய பகை பாவம் அச்சம் ஆகியவற்றால் அவன் அழிந்து போய் பழியினை ஏற்று அவன் அழிந்து போவான் என்றுத்தான் சாபம் கூறுவது போல, என்னோட திருவள்ளுவர் சாபம் கொடுப்பவர் அல்ல, அவர் அதையெல்லாம் அவன் இழந்து விடுவான் என்பதைத்தான் அந்த குறள் நமக்கு தெரிகிறது. பிறன் மனைவியை நீ விரும்பினால் உனக்கு நீ அனைத்தையும் நீ இழந்து விடுவாய் என்கின்ற அந்த பொருளிலேதான் எல்லோருக்கும் பகையாவான், அவன் பாவத்தால் துன்புறுவான் என்றெல்லாம் சொல்லுகிறது. பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகழாவாம் இழுவான் கண் என்று இகவாம் இறந்தான் கண் என்று அந்த குறள் சொல்லுகிறது. அடுத்த குறளோ ஓரளவுக்கு தெளிவாக இந்த இடத்திலே தான் ஒரு தெளிவாக ஒரு பொருள் வருகிறது. அரண் இயலான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலால் பெண்மை நயலாதவன். இந்த இடத்திலே ஒரு பெண்ணை பற்றி, அதாவது ஆணினுடைய உடைமை என்கின்ற அந்த கருத்தில் இல்லாமல் அவனுடைய இல்லாள் என்கின்ற ஒரு பொருளே இங்கு இந்த குறள் வருவதை பார்க்கிறோம். பிறர் மனைவியை விரும்பாத நல்ல பண்புடையவனே அறநெறி நின்று இல்லறம் நடத்துபவனாவான். இல்லறம் என்பதற்கான ஒரு அறநெறி இருக்கிறது. அந்த அறநெறி என்ன? அந்த அறநெறி அடுத்த அந்த பெண்ணை விரும்பாததுதான் அறநெறி. அவர்கள் தங்கள் கட்டுக்குள் இருப்பதுதான் அறநெறி. அதைத்தான் இந்த குறள் கூறுகிறது. அதை அறமாக மாற்றிவிடுகின்றது. அந்த பிறர் உன்னுடைய மனைவியை விரும்பாமல் இருப்பதே ஒரு அறம் என்கின்ற அளவிற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அன்றைய இல்லறத்தினுடைய பண்பு, அன்றைய இல்லறத்தினுடைய எதிர்பார்ப்பு, அன்றைய இல்லறத்தினுடைய கட்டுப்பாடு பிறர் மனைவியை நோக்காமல் இருப்பதுதான் என்கின்ற அந்த பொருளை இந்த குறள் தருவதை நாம் பார்க்கிறோம். அடுத்த குறளோ மிகவும் தெளிவாகவே பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற இழுக்கு ஒழுக்கு. இந்த குறள் மிக தெளிவாகிவிட்டது, மிகவும் தெளிவாகிவிட்டது. இதற்கு நாம் பொருளை சொல்ல வேண்டிய தேவை கூட இல்லை. அந்த அளவிற்கு தெளிவாகவே அந்த பிறன்மனை நோக்காத பேராண்மை, பிறருடைய மனைவியை நோக்காத அந்த பெருந்தன்மை, நோக்காது இருக்கின்ற அந்த சான்றாண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்றலுக்கு அறமும் வாழ்வும் நெறியுமாகும் என்று அது கூறுகின்றது. இது தெளிவாக வெளிப்படையாகவே பொருள் தரக்கூடிய நிலையிலே இருப்பதை நாம் காண்கின்றோம். அடுத்த குறளோ நலக்குரியார் யாரின் நாமநீர் வைப்பின் பிறற்குரியாள் தோல் தோயாதவர். பிறருடைய மனைவியினுடைய தோலை தோயாமல் இருப்பவர் அவர்தான் அந்த பெருமைக்குரியவர், அவர் தகுதியை உடையவர், தன்மைகள் உடையவர் என்கின்ற அளவிலே வருகிறது. இந்த இடத்திலே இந்த குறள் சற்று நான் பொதுவாக இருக்கின்ற மரபு வழியில் இருக்கின்ற பொருளையும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அடுத்து நாம் அடுத்த பாகத்திற்கு போவோம், ஆய்வுக்கு போவோம். இதில் நன்மைகள் பெறுபவர் யார் அல்லது அந்த பண்புகளை பெறுபவர் யார் என்றால் அந்த பிறன்மனை தோயாதார். அந்த சொல்லை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தோயாதார் என்றால் போகின்ற வாய்ப்பு இருந்திருக்கிறதோ என்கின்ற ஐயத்தை இந்த குறள் எழுப்புகிறதையும் நாம் பார்க்கிறோம். அதையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த பிறன்மனை தோயாதார் என்றால் என்ன பொருள்? தோய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் தோயாமல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தினை தருவதையும் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அதையும் நாம் கவனமாக ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் திருப்பி சொல்கிறேன். இந்த குறட்பாக்கள் இன்னொரு குறள் பாக்கி இருக்கிறது, அதையும் நான் பேசிவிட்டு நான் கருத்துக்களுக்கு வருகிறேன். அரண்வரையான் அல்ல செய்யணும் பிறன்வரையான் பெண்மை நயவாமை என்று. இதுவும் தெளிவாக புரிகின்ற குறள் தான். பிறர் மனைவியை விரும்பாமல் இருப்பதுதான். நீங்கள் எந்த தவறை வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த குற்றத்தை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் பிறன்மனையை நோக்குகின்ற அந்த விரும்புகின்ற அந்த குற்றத்தை, அந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது என்று இந்த குறள் கூறுகிறது. இந்த எல்லா குறளிலுமே எதிரொலிக்கின்ற ஒரே கருத்து என்னவென்றால் பிறருடைய மனைவியை நீ நாடக்கூடாது என்கின்றதுதான். இதை நாம் சங்க இலக்கியத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இதில் ஒவ்வொன்றிற்குமான பொருள் நமக்கு தெளிவாக தெரியும். இதில் இரண்டு, ஒன்று, சங்க காலத்தில் எந்த பாடலிலுமே வேறொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற ஆண் பழிக்கப்படவில்லை, பெண் பழிக்கப்படவில்லை, ஆண் தான் பழிக்கப்படுகிறான்.
ஏதாவது ஒரு இடத்திலே அங்கு அலறு எழுகிறது என்றால், சங்க இலக்கியத்தை படித்தவர்களுக்கு தெரியும், அலறு எழுகிறது என்றால் அந்த அடர் அந்த ஆணை நோக்கித்தான் இருக்கிறது தவிர பெண்ணை பற்றி இல்லை. முதலில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இதிலிருந்து அந்த ஆண் தான் அங்கும் குற்றம் சாட்டப்படுகிறான். ஏன் நீ இல்லாளை விட்டுவிட்டு நீ புறத்தை நீ போய் தொடர்புகளை வைத்துக் கொள்கிறாய் என்று ஆண்கள் தான் அங்கு பழிக்கப்படுகின்றார்கள். அந்த ஆண்களுக்கான அந்த பழிப்பை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது தொடக்கத்தில் இந்த கற்பு என்பது ஆண்களுக்கு வைக்கப்பட்டதா பெண்களுக்கு வைக்கப்பட்டதா என்பது கேள்விக்குரியதாகிறது. நாம் தொடர்ந்து இந்த பாடல்களுக்குள் சங்க இலக்கிய பாடலையும் இதில் இருக்கின்ற 10 குறள்பாக்களையும் நாம் வைத்துக் கொண்டு ஆராய்கின்ற பொழுது நமக்கு ஒரு தெளிவான ஒரு கருத்து நமக்கு கிடைக்கிறது. தொடக்கத்தில் பார்த்தால் ஆண்களுக்கு தான் கற்பு வைக்கப்பட்டதே தவிர பெண்களுக்கு கற்பு வைக்கப்படவில்லை. அது இயலாத போது அடுத்த கட்டம் வந்துவிட்டது. அடுத்த கட்டம் வந்துவிட்ட போது அதையும் திருவள்ளுவர் நோக்காமல் இல்லை. அதையும் ஓரளவுக்கு திருவள்ளுவர் நோக்கி கொண்டு போய் உணராமல் இல்லை அல்லது சொல்லாமல் இல்லை. வாழ்க்கை துணை நலம் என்கின்ற அந்த அதிகாரத்திலே பெண்ணின் பெருந்தக்கையாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் அடுத்த கட்டமும் வந்துவிட்டது. ஆண்களுக்கு கற்பு வைத்து அது நடைமுறையில் இயலாதது. ஏனால் பெற்றெடுப்பவள் பெண். ஆக அவள் வழியாகத்தான் நாம் வழிமுறையினரை உருவாக்க முடியும். அவர்களுக்கு கட்டுப்பாடு எப்படி வைப்பது? வீட்டுக்குள் அடக்கி வைப்பதுதான். அதனால்தான் இல்லாள் என்று அவனுக்கு இல்லான் என்று ஆண் சொல்லப்படவில்லை. இல்லாள் என்றுதான் ஒரு பெண் சொல்லப்படுகிறாள். என்ற பொருள் இல்லத்துக்குள் அடக்கி வைக்கிறாள். சங்க இலக்கிய பாடல்களிலேயே பாடல்கள் இருக்கின்றன. நான் உன்னுடைய வீட்டில் முடங்கி கிடந்து ஆண் பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஆண் பிள்ளைகளை கவனிக்கவும், ஆண் பிள்ளைகளை பெற்றுத் தருகின்றவனாகவே பெற்று தருவதாகவே நான் கிடக்க வேண்டுமா என்று அவர் ஒரு பெண் தன்னுடைய குமரலை மனக்குமரலை வெளிப்படுத்துகின்ற அதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த பாடலும் இந்த குறளும் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக என்கின்ற அடுத்த கட்டம் இது. பெண்களுக்கு கற்பை அது மாற்றப்படுகிறது. அந்த காலகட்டம் திருவள்ளுவர் காலத்திலே வந்துவிட்டது. ஒரு சில இடங்களிலே அந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து விட்டார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் பெண்ணின் பெருந்தக்கையாவுல கற்பெனும் திண்மை உண்டாக என்கின்ற 54வது திருக்குறள். அதுபோல அடுத்த குறள் அதே இயலிலே வாழ்க்கை துணைநலம் என்கின்ற அதே அந்த அதிகாரத்திலே 57வது குறள் சொல்லுவது இன்னும் தெளிவான நமக்கான புரிதலை கொடுத்து விடுகிறது. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. ஆகவே நீ சிறை வைக்கப்பட்டுதான் அவர்களுடைய கற்பு காக்கப்பட வேண்டி இருக்கிறது என்பதை இந்த பாடல் சொல்லுகிறது. ஆக சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் நிறை காக்கும் காப்பே தலை. இந்த இடத்திலே நான் சுருக்கமாக ஒரு 1-2 மணித்துளிகளில் சில கருத்துக்களை முன்வைப்பது தேவை என்று நினைக்கின்றேன். ஒரு இனக்குழி சமுதாயத்தில் குடி சமுதாயமாக பழங்குடி மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு திருமண உறவு முறை என்பது நடைமுறைக்கு வரவில்லை. இது மாநிலவியலாளரும் சமூகவியலாளரும் பல்வேறு பழங்குடி மக்களிடமிருந்தும் நடைமுறைகளில் இருந்தும் பல்வேறு சான்றுகளில் இருந்தும் எடுத்துக்காட்டிய ஒரு நடைமுறை. எங்கல்ஸ் அவர்கள் கூட குடும்பம், தனிச்சொத்து உரிமை ஆகியவற்றின் தோற்றம் என்கின்ற அந்த குடும்பம் ஆகியவற்றின் தோற்றம் என்கின்ற நூலிலே இதை தெளிவாக வரையறுத்து காட்டுகின்றார். தனியுரிமை என்கின்ற அந்த நிலை வருவதற்கு முன்பு எந்த காலகட்டத்திலும் ஒரு திருமணம் ஒருத்திக்கு ஒருத்தன் என்கின்ற முறை இல்லை. ஒரு குழுவிலே இருப்பவர்கள் இன்னொரு குழுவோடு அதே குழுவைச் சேர்ந்த அல்லது இன்னொரு குழுவைச் சேர்ந்த இரத்த உறவு கொண்ட அந்த தங்கள் பிரிவுக்குள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கட்டுப்பாடற்ற உறவுகளை வைத்துக் கொள்கின்ற ஒரு வாய்ப்பு அந்த காலத்திலே இருந்தது. அது பண்பாடும் நாகரிகம் தோன்ற ஒரு காலம் மாறியது என்பது சொல்லுவதை விட உடைமை சமுதாயம் வர வர அந்த உடைமைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய வழித்தோன்றல்களுக்கு கையளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவை வருகின்ற பொழுது, ஒரு வேண்டல் வருகின்ற பொழுது திருமணம் என்கின்ற ஒருத்திக்கு ஒருத்தன் என்கின்ற ஒரு உறவை உருவாக்குகின்றார்கள். அந்த உடைமையற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னும் அந்த கட்டுப்பாட்டுக்குள் வராமலேயே இருக்கிறார்கள். அதுவும் ஒருங்கே நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த நிலையெல்லாம் முற்றிலுமாக மாறுவதற்கு பல காலங்கள் பிடித்தன. ஆனால் அந்த சங்க காலத்தை ஒட்டி வந்த அல்லது சங்க காலத்துக்குள்ளேயே தோன்றி வந்த இந்த திருக்குறள் இது அந்த நிலைமையைத்தான் பிரதிபலிக்கின்றது. ஆக திருமணம் என்கின்ற உறவுமுறை வந்துவிட்டது. ஆனால் கற்பு என்கிற நடைமுறை ஆண்களுக்கு தான் வைக்கப்பட்டதை தவிர பெண்களுக்கு வைக்கப்படவில்லை. ஏனென்றால் இங்கு பெண்களுக்கு எந்த கட்டுப்பாடும் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் ஆண்கள் தான் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும், பிறர் மனை நோக்கக்கூடாது என்று கூறப்படுகின்றது. அதேபோல் பெண்களை நீ பிற பெண் ஆண்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று அவள் திருமண உறவுக்குள் வந்திருந்தாலும் கூட அவளை பிற பெண் ஆண்களோடு நீ தொடர்பு கொள்ளக்கூடாது என்று குறள் கூறப்படவில்லை. அதைத்தான் அந்த வாழ்க்கை துணை நிலையத்திலும் கூட
சிறை காக்கும் காப்பு செய்யும் என்றுதான் சொல்லப்படுகிறது தவிர அது கற்பு என்று சொல்லப்படவில்லை அங்கு கூட. ஆனால் கற்பு எனும் திண்மை உண்டாக பெறும் என்றும் அதையும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு சமுதாயத்தில் அந்த சமூக மாற்றம் நடைபெறுகின்ற பொழுது 2 நிலைகளும் அடுத்தடுத்து இருந்திருக்கின்றன என்பதைத்தான் நாம் காண்கின்றோம். இதை இந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது அன்றைய சமூக அமைப்பில் 2 நிலை தோன்றிவிட்டது நம்மளுக்கு தெரிகிறது. ஒன்று, தனி உரிமை, தனி உடைமை தோன்றிவிட்டது. அதை அடுத்த தலைமுறையினருக்கு கையளிப்பதற்காக மன உறவு முறை தோன்றிவிட்டது. அதுவும் உடைமை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம்தான் அந்த முறை தோன்றியிருக்கிறது. அது தோன்றிய பிறகு திருமண உறவு என்கின்ற ஏற்பட்ட பிறகு கற்பு ஆண்களுக்குத்தான் வைக்கப்பட்டது. ஆண்களுக்கு வைக்கப்பட்ட கற்பு முதலில் பெண்களுக்கு வைக்கப்படவில்லை. அதை நிறைவேற்றுவதில் இருக்கின்ற அந்த சிக்கல்கள் காரணமாக அல்லது அதில் இருக்கின்ற தடைகள் காரணமாக பெண்களுக்கு அந்த கற்பு மாற்றப்பட்டு அவர் இல்லத்திலே அவர்கள் சிறை வைக்கப்படுகிறார்கள், இல்லத்திலே அவர்கள் முடக்கப்படுகின்றார்கள். அதைத்தான் நாம் இந்த பாடல்களில் காண்கிறோம். அதைத்தான் இந்த வரிகளும் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. பிறன் பொருளான் என்றுதான் வருது. பிறன்கடை நின்றார். எல்லா இடத்திலுமே இங்கு வருகின்றது அவனுடைய ஆணினுடைய உடமையாகத்தான் காட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கை துணை நிலையத்தில் கூட அந்த 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 ஆணுக்கு தொண்டு செய்வது, அந்த ஆணுக்கு கட்டுப்பட்டு இருப்பது, அந்த ஆணுக்கு இருவரும் சமம், எல்லோரும் இணை என்கின்ற அந்த கருத்து திருமண உறவு வந்ததுக்கு பிறகு ஏற்படவில்லை என்பதை பார்க்கிறோம். பெண்ணாதிக்க சமுதாயம் தொடக்கத்திலே இருந்தது. ஏனென்றால் அவர்கள் வழிதான் அடுத்த வழித்துணை வழியினர் கண்டுபிடிக்கப்பட்டார்கள், தலைமுறையினர் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் என்பது மட்டுமல்ல. அந்த சமுதாயத்தை பார்க்கின்ற பொழுது இன்னொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். பெண்வழி சமுதாயம் என்பது பெண் வழியாகத்தான் வழிமுறையினர் சந்ததியினர் என்று சொல்கிறோமே, அந்த வழிமுறையினர் கண்டறியப்பட்டார்கள் என்பதற்காக ஏதோ பெண்வழி சமுதாயம் இருந்தது என்றல்ல. சங்க காலத்திலே நீங்கள் பாடலை பார்த்தால் தெரியும். ஆண்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வருவதற்கு முன்பு, அவர்கள் வேட்டை தொழிலே இருந்து உணவு திரட்டுவதில் இருந்து உற்பத்திக்கு வருவதற்கு முன்பு மகளிர் தான் உற்பத்திக்கு வந்தார்கள். அது நீங்கள் குறிஞ்சி நிலத்திலே பார்த்தாலும், முல்லை நிலத்திலே பார்த்தாலும், நெய்தலிலே பார்த்தாலும், மருதத்திலே இல்லை. இந்த 3 நிலங்களிலுமே ஆண்களுக்கு முன்னர் பெண்கள் தான் பொருளாதார நடவடிக்கைகளில், உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்கள் தொடர்ந்து வேட்டையாடுபவர்கள் தான் இருந்திருக்கின்றார்கள். பார்க்கலாம், இவள் மீனை விற்பவர்களாக இருப்பாள், உப்பை விற்பவர்களாக இருப்பாள், அவர்கள் கடலுக்கு சென்று மீன் பிடிப்பவர்களாக இருப்பார்கள். இங்கு வேட்டையாடு கொண்டு வருபவனாக இருப்பான், பெண் திணைக்களம் காப்பவளாக இருப்பார். முல்லை நிலத்திற்கு சென்றால் ஆண் ஆடு மாடுகளை வைப்பவனாக இருப்பான், பெண் அந்த பால், தயிர், நெய் போன்றவற்றை விற்றுவிட்டு வருவர்களாக இருப்பார். ஆகவே பெண்கள் தான். ஆகவே பெண்களுடைய சமூகத்தினுடைய பங்கு, அந்த பொருளாதார நடவடிக்கைகளில் பங்கு, அந்த முன்னேற்றத்தில் பங்கு, உற்பத்தியில் பங்கு ஆகியவற்றால் அந்த பெண்வழி சமுதாயம் மேலோங்கி இருந்தது. அதே அடுத்த கட்டத்தில் ஆண்வழி சமுதாயமாக மாறிய பிறகு அது ஆணினுடைய ஆதிக்க சமுதாயமாக மாறிவிட்டது. பெண்வழி சமுதாயமாக இருக்கின்ற வரை ஆண்கள் அடிமைப்படுத்தப்படவில்லை. ஆனால் பெண்வழி சமுதாயமாக இருக்கிற வரை ஆண்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார்களே தவிர அவர்கள் முடக்கப்படவில்லை, அடக்கப்படவில்லை, ஆளப்படவில்லை. ஆனால் ஆண்வழி சமுதாயம் வந்ததற்கு பிறகு பெண்கள் ஆளப்படுகின்றார்கள், அடக்கப்பட்டார்கள், வீட்டிலே சிறைவிக்கப்பட்டார்கள். இதை இந்த குறட்பாக்கள் வெவ்வேறு வகையிலே தெரிவிப்பதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் ஒரு சமூக பொருளிய ஆய்வுக்கு இந்த அதிகாரம் பல பாடல்கள் இருக்கின்றன, பின்னும் இருக்கின்றன, முன்னும் இருக்கின்றன. உற்பத்தி தான் முக்கிய தேவை என்கின்ற சொல்லுகின்ற குரல்கள் எல்லாம் இருக்கின்றன. அதில் இந்த குரல் அன்றைய சமூக வரலாற்றை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த 10 குறட்பாக்களும் பெருமளவிற்கு துணை புரிகின்றன என்பது ஒன்று. அடுத்து அதனுடைய காலத்தை நிர்ணயம் செய்வதில் அது சங்க காலத்தை அடுத்து மிகவும் தொலைவில் இருக்கவில்லை, சங்க காலத்தை ஒட்டித்தான் இருக்கிறது, அல்லது சங்க காலத்திற்குள்ளேயே அது இருந்ததா என்பதையும் நாம் ஆராய வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் அதனுடைய வெளிப்பாடுகள். ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கின்றேன். உணவு உற்பத்தி வந்ததற்கு பிறகு நிலங்களுக்கெல்லாம் எல்லைகள் என்பது ஆறும் கடலும் அல்லது மலையும் அல்ல. திருக்குறளிலே இருக்கின்ற அந்த எல்லை வரையறைகளை பார்த்தால் அவை மிகவும் முன்னேறிய உணவு உற்பத்திக்கு வந்துவிட்ட ஒரு பெரும் சமுதாயத்தினுடைய நிலைக்கு வந்துவிட்டதா என்று ஐயப்படுவது போல இருக்கின்றது. அதேபோல் உழவு என்கின்ற அதிகாரத்தையும் நீங்கள் படித்து பார்த்தால் அந்த உழவு என்ற அதிகாரத்திலும் கூட உற்பத்தி தலை தோங்குகின்ற அந்த ஒரு காலப்பகுதியான வெளிப்பாடு அதில் இருக்கவில்லை. அதையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த அதிகாரங்களை எல்லாம் நாம் மொத்தமாக வைத்து பார்க்கின்ற பொழுது அது சங்க காலத்திற்குள்ளேயே இருந்திருக்குமோ என்கின்ற ஐயம் எழுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மிகச்சிறந்த ஒரு சிறந்த சான்றாக விளங்குகின்ற இந்த அதிகாரத்தை பற்றியான
சில கருத்துக்களை முன்வைப்பதற்காக வாய்ப்பு தந்த தோழர்களுக்கு, தோழர் டாக்டர் அறம் அவர்களுக்கும், தலைமை தாங்குகின்ற தோழர் அவர்களுக்கும், தோழர் கங்கா அவர்களுக்கும், பிற தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு தோழர் ரவீந்திர பாரதி, கவிஞர் ரவீந்திர பாரதி இருக்கிறார். அவர் தினமும் ஒரு குரல் என்று தினமும் பதிவுகள் வந்து கொண்டிருந்தன. அது நிறைவேற்று விட்டதா என்று தெரியவில்லை. அண்மை காலங்களாக அந்த பதிவுகள் எனக்கு வரவில்லை. உண்மையிலேயே அதை நான் மிகவும் மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு குரலுக்கான பொருளையும் நான் கண்டு வியப்புறுவேன், மகிழ்ச்சி உருவேன். 1003 வந்திருக்கு. 1003 மிக்க மகிழ்ச்சி. இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. எனக்கு நீங்க அனுப்புறது நிறுத்திட்டீங்க, அதனால தெரியாம போயிடுச்சு. உங்க எண்ணு கொடுங்க, நான் அனுப்பிச்சிடுறேன். நல்லது. எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு போல. முந்தியில அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க, முந்தி வந்துட்டு இருந்தது. அது இந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும். நாம் ஒரு கடிவாளத்தை போட்டுக் கொண்டிருப்பது போல அந்த உரையாசிரியர்கள் என்ன சொன்னார்களோ, ஒரு 6-7 நூற்றாண்டுகளுக்கு முன்போ அல்லது 8 நூற்றாண்டுகளுக்கு முன்போ என்ன சொன்னார்களோ, அதை பின்பற்றி மூவாவில் தொடங்கி சுந்தரமூர்த்தி வரை பல உரையாசிரியர்கள், உலகத்திலேயே ஒரு நூலுக்கு அதிக உரைகள் கண்ட நூல் திருக்குறள் தான். எந்த நூலுக்கும் இவ்வளவு உரைகள் வந்ததில்லை. எந்த இலக்கியத்திற்கும், அது இலக்கியமாக நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, அறநூலாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது வாழ்வு நூலாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஒரு படைப்பாக எடுத்துக்கொண்டாலும் சரி, என்ன பொருளில் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, அதை எடுத்துக்கொண்டாலும் சரி, திருக்குறளுக்கு வந்த உரைகள் போன்று வேறு எந்த மொழிக்கும் உரைகள் வரவில்லை. அதேபோல் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கும் பெற்றிருக்கின்றது திருக்குறள். அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த சூழ்நிலையில், இந்த பின்புலத்தில் நாம் திருக்குறளை இன்னும் ஆழமாக பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இந்த காலப்போக்கில் நாம் மார்க்சியத்தினுடைய அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த வரலாற்று வளர்ச்சி நிலையில் இந்த பாடல்கள் எங்கு இருக்கின்றன என்கின்ற பார்க்கின்ற பொழுதுதான் உண்மையான நம்மளுக்கு பொருள் புரியும். சங்க இலக்கியத்துக்கு என்ன கருத்து இருக்கிறதோ அதே கருத்து தான் இதற்கும். அந்த அடிப்படையிலே நாம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த அமைப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சியுடன் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அதாவது ஆய்வு நோக்கிலும் வரலாற்று அடிப்படையிலும் நீங்கள் உரையாற்றியது மிகவும் அருமையாக இருக்கு. முன்னுரையும் சிறப்பாக இருந்தது. அதிவேகமாக தமிழில் உரையாடுவதை கண்டு எனக்கு வியப்பு மேலிடுகிறது. ரொம்ப அப்படியே வேகமா தமிழ்ல உரையாடுகிறது. இது ஒரு தனித்துவமாக இருக்கிறது. அடுத்து, பிறருடைய உரையை சொல்லாமல் உங்களுக்கே உள்ள உரையாக நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அது ஒரு புதுமை. இதுவரைக்கும் இப்போ எல்லாருமே மற்ற பேரோட உரையை தான் எடுத்து பேசியிருக்காங்க. ஆனா நீங்க உங்களுடைய உரையையே தந்தது மாதிரி இருக்கிறது. மிக்க உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற மேனாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி ஐயா, வாங்க. அன்பான தோழர்களுக்கு வணக்கம். நான் அடிக்கடி சொல்வது போல ஒவ்வொரு நாளும் மெருகேறிக்கொண்டே வருகிறது. இன்றைக்கு மிகச் சிறப்பான நாள். முன்னதாக செல்வி லட்சுமி அவர்கள் நம்முடைய பேத்தி மாதிரி வச்சுக்கோங்க, பேத்தியே மிக அழகான குரலில் இந்த பிறனில் விழையாமை அதிகாரத்தை அருமையாக சொல்லி முடித்தார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நம்முடைய குரலுக்கு விளக்க உரையும் விரிவுரையும் பொருளுரையும் ஆழமாக, அழகாக, தெளிவாக, இயக்கவியல் பார்வையிலே, பொருள் முதல்வாத கண்ணோட்டத்திலே வைத்து சமூகவியல் பார்வையிலே மிக அருமையாக வழங்கியிருக்கிறார்கள். கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று சொன்னதை விட மிக 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 பின்தங்கி போயிருக்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாக நம்மிடையே பகிர்ந்திருக்கிறார். தோழர் மேத்துரா அவர்கள் ஒரு அறிவு வெளிச்சம். மார்க்சிய முறையிலே எதையும் சரியாக அணுகக்கூடிய திறன் பெற்றவர். சமூக விஞ்ஞானத்தினுடைய ஆசிரியர் அவர். நாங்கள்லாம் 70களிலே நாங்கள்லாம் இளைஞர்களாக இருந்த பொழுது எங்க ஊரிலே, அரூரிலே, நானும் தோழர் ராமானந்தன், தோழர் ராஜேந்திரன், இந்த 3 பேரும் கலை இலக்கிய பெருமன்றத்தை தொடங்கி நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ பொதுச் செயலாளர்லாம் கிடையாது, அமைப்பாளர்களாக இருந்தாங்க. அப்போ அமைப்பாளராக இருந்தவர் நம்முடைய தோழர் மேத்துரா அவர்கள். அவரை அழைத்து நாங்கள் 6 மாசம், தமிழ்நாட்டில் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க, அரையாண்டு விழா நடத்துறோம். 6 மாசம் முடிஞ்ச உடனே அரையாண்டு விழா. அந்த அரையாண்டு விழாவுக்கு ஒரு
மலர் வெளியிடணும். அதுக்கு மேத்தூராவை கூப்பிட்டு வந்து அந்த விழாவை அரூர்ல நடத்தணும். அன்னைக்கு ஒரு என்ன அனுபவம்னா, இந்த சென்னைக்கு வர வேண்டிய பஸ் ரொம்ப நேரம் வரவே இல்லைங்க. நாங்க 3 பேரும் ராமானந்தன், நானு, ராஜேந்திரன் இந்த 3 பேரும் பேருந்து நிலையத்துல அவரோடு ரொம்ப நேரம் உரையாடிட்டு இருந்தோம். அது ஒரு நல்ல வாய்ப்பு. இனிமையான நினைவுகள். நம்முடைய மேத்தூரா இன்றைக்கு வந்தது நம்முடைய நிகழ்வுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்திருக்கிறது. இதுல நான் உங்களுக்கு கருத்தெல்லாம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நானே அவரிடமிருந்து கருத்துக்களை கற்றுக்கொண்டேன். இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சில கருத்துக்களை சொல்லுகிறேன். சமூகமானது பொருள் உற்பத்தியிலே ஈடுபடுகிற பொழுது ஆதி பொது உடைமை சமூகத்திலிருந்து தாய் வழி சமூகம் தான் தாய் தான் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடியவள். இது குறிஞ்சி நிலத்துல, முல்லை நிலத்துல, நெய்தல் நிலத்துல என்பதெல்லாம் விரிவாக அழகாக சொல்லி இருக்கிறார். இந்த திருக்குறள் உடைமை சமுதாயம் தோன்றிய பிறகு இந்த சமூகத்துக்கு ஆண் தலைமை ஏற்ற பொழுது, ஆண் மைய சமூகமாக மாறுகிற பொழுது இந்த உடைமைக்கு உழைப்புக்கு ஒரு குடும்பம் தேவைப்படுகிறது. அப்போ ஒரு சமூக மாற்றத்துல குடும்பம், தனிச்சொத்துரிமை, அரசு எல்லாம் தோன்றக்கூடிய ஒரு காலத்திலே பெண் என்பவள் கணவனுடைய ஒரு உடைமை பொருளாக வாழ்கிறார். எந்த பொருளையும் திருடுவதற்கோ அல்லது பறிகொடுப்பதற்கோ எந்த குடும்பத் தலைவன் விடமாட்டான். அதுபோல இது மிக உயர்ந்த பொருளாகிய மனைவி, இல்லத்துக்கு அரசி அவளுக்கு அவளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவளை ஒரு உடைமை பொருளாக பார்க்கிறான். ரொம்ப அழகா சொன்னாரு. நிறைய பேரு திருவள்ளுவர் பெண்ணடிமைத்தனத்தை வலியுறுத்துகிறார் என்றெல்லாம் ஆணுக்கெல்லாம் கற்பு சொல்றது இல்ல, பெண்ணுக்கு மட்டும் சொல்றாருன்னு நிறைய பேர் சொல்லி வந்த கருத்தை இன்றைக்கு மேத்தூரா தகர்த்து இருக்கிறார். திருவள்ளுவர் மீது விழுந்த அடாத பழியை இன்றைக்கு துடைத்து விட்டார். ஆணுக்கும் கற்பு வேணும். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் மகனை பொதுவை போன்னு பல 2000-3000 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த நம்ம பாரதி புலவன் சொன்னது போல அவர் அந்த காலத்திலேயே ஆண்களுக்கு அறிவுரை கொடுக்கிறார். அதுக்கு முன்ன ஔவையார் என்ன சொன்னாங்க பாருங்க, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழி என்றே. எங்க ஆண் நல்லவனாகவும் யோகியனாகவும் பண்புள்ளவனாகவும் இருக்கிறானே அந்த நிலம் மேடாக இருந்தாலும் சரி பள்ளமா இருந்தாலும் சரி அந்த நிலம்தாயா நல்ல நிலம்னு சொன்னா பாருங்க ஔவையார். அதே போல வள்ளுவர் இங்க ஆணுக்கு செவிட்டுல அடிக்கிற மாதிரி அடிக்கிறார். நீ எவ்வளவு பெரிய மேன்மை படைத்தவனாக இருந்தாலும் கூட நீ பிறனுடைய மனைவியின் வாயிற்கடையிலே போய் நின்றாயானால் அது நீ மதிப்பிழந்து போய்விடுவாய் என்பது போல நீ அறத்தை விட்டு பல தவறுகள் செய்தாலும் கூட தீய செயல்கள் செய்தாலும் கூட மன்னித்து விடலாம். ஆனால் பிறனுடைய மனைவியினுடைய தோள்களை அடைய விரும்பினால் அது உன்னை மன்னிக்கவே முடியாது. நீ எய்தா பழியை அடைந்து விடுகிறாய் என்பதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னாரு. இதை ஒரு சமூகவியல் பார்வையோடு ஒரு சமூகம் மாற்றமடைகிற பொழுது ஏற்படுகிற விளைவுகளை இந்த திருக்குறள் அழகாக பதிவு செய்திருக்கிறது என்பதை மேத்தூரா அவர்கள் சிறப்பாக எடுத்து காட்டினார். அது அவருடைய பார்வையை எனக்கு உடன்பாடுதான். சங்க இலக்கியத்தினுடைய பிரிவாக திருக்குறள் இருக்கிறதா அல்லது சங்க கால இலக்கியத்தில் முதன்மையானதாக திருக்குறள் வங்குகிறதா என்று ஆராய்ந்து இது ஏறக்குறைய சங்க காலத்தில் கூட இருந்திருக்கலாம், சங்க இலக்கியத்தில் ஒன்றாக கூட இருந்திருக்கலாம் என்று சொல்வது ஒரு ஆராய்ச்சிக்குரியது. அந்த வகையில அது பாராட்டக்கூடியது. மிக அருமையான பார்வையோடு மட நம்ம சொன்ன மாதிரி சிவசூரையா சொன்ன மாதிரி ஆற்றொழுக்கான நடையிலே அருவியை போல் பொழிந்து தள்ளிவிட்டார். ஒரு இளைஞரை போல நின்று தமிழ் முழக்கம், அறிவு முழக்கம், கருத்து முழக்கம் அருமையா செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லிக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. வாழ்க்கை அனுபவத்தை திரும்பி நினைச்சு பார்த்திருக்கீங்க, மலரும் நினைவுகள் மாதிரி. அத கேட்டு எனக்கு ஒரு குறள் தான் ஞாபகம் வந்துச்சு. ஓப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்ற குறள் தான் நினைவு வந்துச்சு. மிக்க நன்றி. அடுத்து ஒரு சின்ன கருத்து சொல்லுங்க. ஒரு சின்ன கருத்து சொல்லலாமா? சொல்லுங்க. அதாவது அரூருக்கு வந்த நிகழ்ச்சியை அவர் தெளிவுபடுத்தினாரு.
எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறத நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா அந்த பேருந்து நிலையத்திலிருந்து தோழர் ரமானந்தம் அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், தோழர் ரவீந்திர பாரதி அவர்கள் நாங்கள் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த கூட்டத்திலே நான் என்ன பேசினேன் என்பது எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது. சொற்பொழிலே இருந்த பல கருத்துக்களை சொல்லி இருக்கலாம். ஆனால் ஒரு கருத்து நினைவுக்கு இருக்கிறது. அவர்கள் எழுதிய ரவீந்திர பாரதி எழுதிய ஒரு பாடலை முன்வைத்து நான் ஒரு கருத்தினை சொல்லுகின்ற பொழுது, இதில் இலக்கணம் எந்த இலக்கணத்தை சேர்ந்தது என்கின்ற குழப்பம் தேவையில்லை. ஏனென்றால் தொல்காப்பியத்திலே அகவலோசை, செப்பலோசை, துள்ளலோசை என்றெல்லாம் வருகின்றன. ஆனாலும் அந்த ஓசை இருந்தாலும் கூட, அந்த அந்த இலக்கண வரையறை இருந்தாலும் கூட, தேமா புலிமா என்கின்ற அந்த இலக்கண வரையறை இருந்தாலும் கூட அந்த பாடல்கள் என்று சொல்லப்பட மாட்டா. அதில் ஓசை இருக்க வேண்டும். ஒரு பாடலிலே அகவற்பா என்றால் அகவற்பாவிற்குள்ள இலக்கணம், அந்த தேமா புலிமா என்கின்ற இலக்கணங்கள் எல்லாம் இருந்தால் மட்டும் போதாது. அது பாடலுக்கான அந்த ஓசை, அகவலோசை இல்லை என்றால் அகவற்பா ஆகாது என்று சொல்லுவார். அதற்கு ஒரு பொருளதிகாரத்திலே இருக்கின்ற அந்த செய்யுளிலே ஒரு சூத்திரம் இருக்கின்றது. அவ்வியல் வெள்ளது பாட்டாங்கு கிளவார். அந்த இசை என்கின்ற அந்த தன்மை இல்லை என்றால் அது பாட்டு என்று சொல்லப்பட மாட்டாது என்று சொல்லுகிறார். அவருடைய பாடலிலே இருக்கின்ற தோழர் ரவீந்திர பாரதி அவருடைய, கவிஞர் ரவீந்திர பாரதி அவருடைய அந்த பாடலிலே இருக்கின்ற அந்த வரிகளை படித்து காட்டி, இதிலே இது கவிதையா இல்லையா என்பதை தீர்மானிப்பது அந்த எதுகை இருக்கிறதா, மோனை இருக்கிறதா என்பது அல்ல. இதிலே இருக்கின்ற ஓசை நயம்தான் இது கவிதை என்பதை உறுதிப்படுத்துகிறது என்பதை நான் எடுத்துச் சொன்னேன். அது இன்றும் எனக்கு நினைவுக்கு இருக்கிறது. பிற என்னென்ன பேசினேன் என்பதெல்லாம் நினைவுக்கு இல்லை. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கலாம். ஆனால் இந்த வரியை எடுத்து சொல்லி ரவீந்திர பாரதி அவர்களுக்கு நினைவிருக்கிறதா என்று தெரியவில்லை. இந்த சூத்திரத்தை நான் எடுத்துக்காட்டி அவர்களிடம் பேசியது எனக்கு இன்றும் நன்றாக நினைவிருக்கின்றது. தோழர் அவர்களுக்கு நன்றி. இளமை பசுமை பகிர்ந்து கொண்டதற்கு மகிழ்ச்சி. அப்ப எவ்வளவு அழகா இருந்தீங்க தெரியுமா? இப்பவும் இப்ப பேரழகர் நீங்க. அப்ப இளமையில ரொம்ப அழகா இருந்தீங்க. மிக்க நன்றி ஐயா. அரசியல்வியம்மா, பின்னூட்டம் அளிக்க வாருங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு குரல் சொன்ன அந்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இன்றைய உரையாசிரியர் நிறைய விஷயங்களை நமக்கு திருக்குறள் எந்த காலத்துக்கு உட்பட்டதுன்றதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்தாரு. அடுத்து மகளிரை உயர்த்தி பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கற்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு அப்படின்ற இதுலயும் பெண்கள் அன்னைக்கு இப்படி இருந்தாங்க, அவங்கதான் பொருளீட்ட போனாங்க அப்படின்றதுல தொடங்கி ரொம்ப அழகா பெண்மையை பெருமைப்படுத்தி பேசியமைக்கு ஐயா அவர்களுக்கு உளமார்ந்த நன்றி. இந்த குரல்ல இருக்கக்கூடிய 10க்கும் ஐயா அவர்கள் அருமையா விளக்கம் சொல்லிட்டாங்க. அதுல எனக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறாங்க. எங்க மாமியார் படிக்காதவங்க தான். கிராமம், எங்க ஊரு மருவத்தூர். ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனைங்கும் போது ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்துச்சு. எல்லாரும் வேடிக்கை பார்க்க போறாம எங்க மாமியார் போயிருந்தாங்க. அவங்க போயிட்டு வந்தவங்க வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது அந்த பஞ்சாயத்துல பேசின ஒருத்தரை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க. இவன் என்னவோ ஒரு துறையில தண்ணி குடிச்சவன் மாதிரி பேசுறான் அப்படின்னாங்க. ஒரு துறையில தண்ணி குடிச்சவரா அப்படின்னா என்ன? அப்ப எனக்கு தெரியல, எனக்கு கல்யாணம் ஆன புதுசு, எனக்கு புரியல. அப்புறம் எங்க வீட்டு பெண்கள்கிட்ட அத்தை ஏன் அப்படி சொன்னாங்கங்கும் போது, அவர் கேரக்டர் சரியில்லாதவரு, அததான் அப்படி சொன்னாங்க அப்படின்னு. அப்போ கிராமத்துல கூட அந்த கற்பு நெறின்னு எதிர்பார்த்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அத்தை படிக்காதவங்க, ஆனாலும் இவ்வளவு ஒரு அழகா அந்த அவரோட நடத்தைய பத்தி நேரடியா சொல்லாம இவ்வளவு நாசுக்கா சொல்லியிருக்காரு. ஆண்கள் என்றால் அப்படி இருக்கணும். ஆண்களை இந்த மாதிரி பிறன்மனை நோக்கா பிள்ளையை பெற்ற தாயும் அந்த பிள்ளையை கணவனாக அமைந்த பெண்ணும் மிக மிக பேறு பெற்றவள். ஆக இன்றைய தலைப்பு இந்த சமுதாயத்திற்கு மிக மிக வேண்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பண்பாகும். இதை பற்றி விளக்கம் கொடுத்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி, வணக்கம். நம்ம நன்றிங்க. நன்றிங்க. இல்லையா? சிவசுப்பிரமணியன் தோழர்.
தோழர் அவர் வரலன்னா நீங்களே தொடர்ந்து இது பண்ணுங்களேன். ஆமா. அன்பான தோழர்களே, அப்போ நம்ம யார் இருக்காங்க? கணேசன் தோழர், சாத்தூர்ல இருந்து கணேசன் தோழர் கை யோசிச்சிருக்காங்க. நீங்க பேசுங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து நெறியாளரா வந்து சிறப்பா செய்ய காத்திருக்கீங்க. நன்றி, வாழ்வளம்பன். ஐயா வந்து இந்த குரல்ல வந்து இந்த அரண் திறன் நிலை திறனில் விளையாமைய வந்து அந்த அதிகாரத்தை ரொம்பவும் சிறப்பா சொன்னாங்க. அதுல வந்து அவரு சொல்லும் போது பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை. அப்ப அந்த குரல்ல அவர் சொன்ன மாதிரி இல் அப்படிங்கறது ஒரு வார்த்தை வரவே இல்லை. அப்ப அந்த பொருளால் என்று குறிக்கக்கூடியதை அடுத்தவருடைய வீட்டு வரணும். ஆனா இந்த தலைப்பு வந்து பிறனில் விளையாமைங்கிற தலைப்பு இல்லைன்னே வச்சுக்கிட்டோம்னா இதை வந்து நம்ம எப்படி ஐயா சொன்ன மாதிரி இதை எப்படி எடுத்துக்கிடுறோம்னா நம்ம தான் புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட வார்த்தை தான் அந்த வார்த்தையா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதமை இல். இந்த இடத்துல அரண்கடை அப்படிங்கும்போது கடைசியாக அவன் எல்லாத்தையும் படித்து முடித்து விட்டு மேலும் படித்து நிற்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவன் பிறருடைய மனைவியின் வீட்டு வாசலில் அந்த கடைன்னு அந்த இடத்துல வந்து கடைசியா வச்சுக்கணும். இந்த கடையை வந்து வாசலா வச்சுக்கணும். பிறன் கடையை வந்து வாசலா வச்சுக்கிட போகும்போது அப்ப அவருடைய வீட்டு வாசலில் நின்றால் இவர் படித்ததுக்கான அர்த்தமே இல்லாம போய் கடநிலை மனிதனை விட கீழாக மதிக்கப்படுவான் என்று சொல்வதாக அமைந்த வரியாக இருக்கின்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த விழிந்தாரின் வேறல்ல மன்ற தெளிந்தாரை தீமை புரிந்தொழுகுவார் அப்படின்னு போட்டுருக்காரு. அதாவது நம்பி பழையவன் வீட்டுல வந்து நல்லா பழகிட்டு அங்கேயே வந்து தகாத முறையில் ஈடுபடக்கூடியவனை வந்து அப்படி நினைச்சிட்டாவே அவன் வந்து பிணத்திற்கு சமமாக மதிக்கப்படுகிறான் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த குரல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடு பிறனில் அப்படிங்கிற வார்த்தையும் வரவில்லை. அடுத்ததாக எனைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் இதுல வந்து பிறனில் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. இதை நம்ம இந்த இதுல வந்து இந்த பிறனில் விளையாமையில அந்த பிறனில்ங்கிற வார்த்தை இருக்கிறதுனால அது அந்த புகழிடம் தேடி போனான்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்ததாக இந்த 2 குரல்கள் சேர்ந்த மாதிரி வரும். எளிதென்ன இல்லிரப்பான் எய்துஞ்சான்றும் விழியாது நிற்கும் பழி. அதே மாதிரி பகை பாவம் அச்சம் பழியென நானும் இகவாமாம் இல்லிரப்பான் கண். இந்த இடத்துலயும் இந்த 2 பாடலுமே பார்த்துமே உங்களுக்கு வந்து யார சொல்றாங்கன்னு சொல்லாம இருக்கும். அதாவது இல்லிரப்பான்ங்கிறது அந்த இடத்தில் இறங்கியவன், அந்த இடத்தில் போய் சேர்ந்தவன், இருக்கக்கூடியவன் அப்படின்னு வருது. அப்ப அவர் பிறருடைய வீடா அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாம இந்த 2 குரல்லையும் வந்து தொக்கி நிக்கும். அந்த குரல் 2 குரலையுமே அந்த மாதிரி நிக்குது. 7ம் 8வது குரல் பார்த்தீங்கன்னா 2 குரலுமே ஒன்றுதான். 2 குரலுமே ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அரணியலார் இல்வாழ்வான் என்பான் பிறனியலால் பெண்மை நயவாதவர் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணொன்றோ ஆன்ற ஒழுக்கு. இந்த 2 குரல்களுமே கொஞ்சம் மாத்தி இருந்தா கூட 2மே ஒரே கருத்தைத்தான் வலியுறுத்தி சொல்கிறது. அரண் என்பதைத்தான் வலியுறுத்து. அந்த 2வது குரலில் வேணா அறத்தை விட இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கிற மாதிரி ஒரே ஒரு அந்த ஆன்ற என்ற ஒரு வார்த்தையை மட்டும் போட்டு அந்த குரலை இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 9வது குரலை பாத்தீங்கன்னா நலக்குரிய யாரனின் நாமநீர் வைப்பின் வந்து பயன்தரக்கூடிய பரந்த நிலப்பரப்புடைய கடல் இருக்குது. அந்த இதுக்கு மேலாக அவ்வளவுடைய நலக்குரிய யாரனின் நமநீர் வைப்பின் பிறர்க்குரிய தோல் தோயாதவர். அப்படிப்பட்ட பயங்களையெல்லாம் வந்து மீறக்கூடிய தன்மையில பிறன்மனை நோன்றா அந்த மாதிரி போயிரும், சூழ்நிலை ஆயிரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அரண் அடுத்ததாக கடைசி பாடல் வந்து அரண் வரையான் நல்ல செய்யணும் பிறன் வரையான் பெண்மை நயவாமை நன்று அப்படின்னு சொல்றாங்க. இந்த குரல் வந்து
ஐயா சொன்ன மாதிரி நிறைய குரல்கள் மாறி மாறி இருந்தா கூட இது அரண் வலியுறுத்தல்ங்கிற குரலை வந்து அரணை வலியுறுத்தி நிறைய ஒரு 10 பாடல் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த குரலையுமே இந்த அரணத்தான் வலியுறுத்துறாங்க. ஆனா வலியுறுத்த போகும்போது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பிறனில் விளையாமை அந்த தலைப்புல இந்த குரல் வருது. இந்த குரல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அரணை விட சிறந்து இருக்குது. பிறனில் விளையாமைங்கிறது அரணை விட சிறந்ததாக குறிப்பிடுறாங்க. இப்படி வந்து ஒரு சில ஐயா சொன்ன மாதிரி ஒரு சில குரல்கள்ல வந்து பிறனில் அப்படிங்கிற வார்த்தை வரல. நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாம கொண்டு இருக்குது. ஒரு ஒரு சில இது வந்து யாரை சொல்றாங்க அப்படின்னு தெரியாம இருக்குது. எல்லாமே ஒரு 4, 5 குரல்கள் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு குரல்களாக அமைந்திருக்கிறது. ஐயா சிறப்பா சொன்னாங்க. அதே போல லட்சுமி ஐயா சொன்ன மாதிரி என்னுடைய பேத்தி மாதிரிதான் அவங்களும் வந்து இந்த முற்றோதல் வந்து 10 குரலையும் சாத்தூர் கணேசன் மைக் மியூட் ஆயிட்டு. சொல், பின்னோட்டம் அளிக்கிறீங்களா? அது நிறைவுபடுத்திக்கிறீங்களா சாத்தூர் கணேசன்? தோழர் ஆ மன்னிக்கணும், ஒரு சின்ன கால் வந்துருச்சு, அதனால அதுல போயிட்டேன். ஒரு ஒரு சின்ன கவிதையை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு சின்ன, அதாவது பிறனில் விளையாமைக்கு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கவிதை, அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். அழகனும் ஓவியம் அருகில் இருக்க அலைபாயும் நெஞ்சத்தால் அடுத்தவரை நாடிட, குடிகெடும் என்றிருந்தும் கூத்தாடி வந்தாயே, உடல்கெடும் என்றிருந்து ஊடாடி வந்தாயே, உண்மை நிலை அறிந்த பின் ஊழையிட்டு என்ன பயன், வகுத்தறியும் திறனிருந்தும் பாழாய் போனாயே, பகுத்தறியும் திறனிருந்து பாழாய் போனாயே, வகுத்தறியும் திறனிருந்து வாழ்வை துளைத்தாயே, வண்ண மயிலை விட்டு வட்டமிட்டு வந்தாயே, வட்டமிட்ட காரணத்தினால் சுற்றந்தனை இழந்தாயே, பொய்யான வாழ்க்கையினால் பொருள்தனையை இழந்தாயே, மெய்யான உடல் மெலிந்து வனப்பு கெட்டி நின்றாயே, உளவிளக்காய் குடி வந்தவர்களின் பொட்டுக்கு யமனானாய், ஆபத்து என்றறிந்தும் அறிவிழிந்து நின்றாயே, இப்போது என்ன செய்ய, இப்போது என்ன செய்ய, தப்பாது ஒப்பாது உனது செயல், ஒப்பாது உனது செயல், தப்பான செயல்களுக்கு தப்பான செயல்களுக்கு தண்டனையும் தப்பாது, தண்டனையும் தப்பாது, இந்நிலை மாற இல்லறத்தை நல்லறமாக மாற்று, சொல்லறம் காத்து சுற்றம் தேடு, உயிர் வகை அறிந்து உறவை பேணு, உற்ற துணையோடு உலகை ஆளு. இது வந்து இந்த பிறனில் விளையாமைங்கிறது இல்லற நல்லறங்கிறதுல நம்ம எழுதியிருக்கோம். இதை வந்து பொதுவாவே எடுத்துக்கலாம். இது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் இதை எடுத்துக்கலாம். அந்த கவிதையை பொறுத்த மட்டும் அதைத்தான் ஐயா ராஜ சார் மாது சாருன்னு சொன்னாங்க. அவருமே வந்து எல்லாமே இந்த பொதுவான கருத்துக்கள் தான், அவருக்கு மட்டும் ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இந்த குறள் அதிகாரத்தை. இருந்தாலும் பொதுவான கருத்தாக இருவருக்குமே அந்த தன்மை இருக்க வேண்டும் என்று சொன்னாதான் நம்ம சிறப்பா இருக்கும். இன்னுமே வரக்கூடிய காலங்கள் அதிகாரங்கள்ல வரும் என்று நினைக்கின்றேன். வாழ்களுடன் வாழ்த்துக்கள், வணக்கம். மிக்க நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி தோழமே. அடுத்து ராவணன் கையை வச்சிருக்கீங்க. வணக்கம், வாங்க சொல்லுங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. அரியலூர் மாவட்டங்க ஐயா. ஆசிரியர் ராவணன், அசாவிரன்குடிக்காடு. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இந்த முயற்சியானது மிகப்பெரிய அளவுல திருக்குறளை உலகெங்கிலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முயற்சியில வெற்றி அடையுங்கிற எண்ணத்தில் இந்த 15வது அதிகாரம் பிறனில் விழையாமை கொண்டு சொல்லுகிற பொழுது, அந்த பெண்ணுக்கு கற்பு ஆணுக்கு கற்பு அப்படிங்கிறது 2 பேருக்கும் பொதுவாக இருந்தாலும் கூட, பெண்களுக்கு ஏன் அதிக அளவுக்கு முக்கியத்துவம் என்றால், இந்த உலக இயற்கையில உள்ள அனைத்து 1 உயிர் முதல் 6 உயிர் வரை அனைத்து இனங்களுமே பெண்ணை மையகப்படுத்தியே அந்த உலக உருவாக்க மையத்திலே இருப்பதால், அந்த பெண் என்பவள் ஒரு தெய்வத்தன்மைக்கு ஒப்பானவள். அவளை தெய்வமாக கருதி பார்க்க வேண்டுமே தவிர அவரை ஒரு போகப் பொருளாக பார்க்க கூடாது என்ற நம்முடைய பழந்தமிழினுடைய அந்த நிலையை உணர்த்தித்தான் பெண் என்பவள் கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் என்று வாழ்க்கை துணை நலத்திலே கூறுவதைப் போல, அந்த நிலைப்பாட்டிலேயே இந்த அதிகாரத்தை எப்படி ஒருவன்
அந்த பெண்ணை மதிக்க வேண்டும், அவன் இல்லம் நோக்கக்கூடாது, அவன் கண் அவள் மேல் ஒரு தவறான பார்வையில் படக்கூடாது, அவள் இல்லத்தின் வாசலில் நிற்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவன் எவ்வளவு பெரிய கவிஞனாலும் திறமையானவனாக இருந்தாலும் அவன் செத்தவனுக்கு ஒப்பாவான் என்ற இது ஆணி அடித்தது போல திருவள்ளுவர்கள் கன்னத்திலே அறைகிறார்கள். அந்த வாழ்வியலில் நல்ல இன்று கூட நாம் தாய்வழி சமூகமாக தான் இருந்து இன்றைக்கு ஆணாதிக்கம் மிகுந்திருந்தாலும் கூட அதையும் சமநிலைப்படுத்தி வாழ்வதற்கான வழிமுறையை வள்ளுவம் தான் நமக்கு காட்டுகிறது. ஆகவே பெண் என்பவள் ஒரு போக பொருள் அல்ல, அவள் உலகத்தினுடைய விருத்தி அம்சம். அதனால்தான் நம்முடைய இறை வழிபாட்டில் கூட பெண்களுக்கு எல்லா அனைத்தையுமே நாம் தெய்வம் என்று வழங்குகின்ற நிலை வள்ளுவர் காலத்திலே அப்பேற்பட்ட ஒரு நிலையிலே தான். அப்படி ஒரு சில இடர்பாடுகள் இருந்தாலும் அவனை எவ்வளவு பெரிய சான்றோனாக இருந்தாலும் கூட அவனை மனிதரிலே அவனை சேர்க்க கூடாது, அவன் பிணத்திற்கு சமவன் என்றெல்லாம். அதே போல இன்னொரு ஐயா அவர்கள் சொன்னார்கள், அந்த தேமா புளிமா அந்த இலக்கண விதிப்படி அந்த செய்யுள் இல்லை என்றாலும் கூட அது கொடுக்கக்கூடிய இசைத்தன்மையை கொடுக்காவிட்டால் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த பொருளை உணர்த்துகின்ற வகையிலே இருக்க வேண்டும் என்று சொல்வார். வள்ளுவர் அவர்கள் அந்த 11 கீழ்கணக்கிலே வருகின்ற அந்த சங்க காலகட்டத்திலே அன்றைய காலகட்டத்திற்கு பொருந்தவராகவும் இன்றைய காலத்துக்கு பொருந்தவராகவும் எழுதியிருக்கிறார்கள். ஆக பெண்ணாதிக்கம் இப்போதைக்கு இருக்கிறதாக ஒரு சொல்லுகிறாள். அது பெண்ணாதிக்கம் இல்ல, சமநிலை தான் வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு பெண்கள் அனைத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு முன்னு கிராமத்தையே தலைவர்களாகவும் குடும்ப தலைவர்களாகவும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களாகவும் இந்த நிலைமையெல்லாம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் போன்ற பெரியார் போன்றவர்களுடைய அந்த வள்ளுவத்தை வாழ்வியலாக்கி தூக்கி பிடித்ததன் காரணமாக பொது உடைமை தத்துவம் மலர்ந்து கொண்டு ஒரு பொது உடைமை தனி மனித போக்கு இல்லாமல் உலகமெங்கும் சமநிலை என்கிற போக்கு மக்களிடத்தில் நிலவுவதற்கு இந்த திருக்குறள் மிகப்பெரிய ஒரு கருவியாக அமையும். இது ஒன்றுதான் உலகத்தின் மக்களை அனைவரையும் உய்வதற்கான சிறப்பான பணி என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, அதில் ஒவ்வொன்றும் 133 அதிகாரங்களாகவே அதை வடிவமைத்திருக்கிறார் வள்ளுவர். அதிகாரமே செய்கிறார். உலக மக்கள் வாழ்வியலுக்கான அதிகாரத்தை திருக்குறளிலே விதிக்கிறார். நாம் இந்த 15வது அதிகாரத்தை வெற்றிகரமாக ஆய்வு செய்திருக்கிறோம். எல்லோருமே சிறப்பாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து உரையாற்றி இருக்கின்றார்கள். இந்த உண்மையிலே இந்த நிகழ்ச்சியானது மேலும் மேலும் செழிக்க வேண்டும். இதில் பங்கேற்பாளர்களுடைய எண்ணிக்கையை கூட உரையாற்றுவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் பங்கேற்பாளர் அதிகமாக இணைக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இருந்தாலும் மெல்ல மெல்ல அது ஒரு 50 அதிகாரத்தை தாண்டுவதற்குள் குறைந்தபட்சம் ஒரு 150 பேரையாவது ஒரு சிறந்தவர்கள் இந்த பங்கேற்பாளராக கொண்டு வந்து அதை சேர்க்க வேண்டும் என்ற பேராசையும் ஆவலுடன் இந்த வாய்ப்பை அளித்த ஐயா தங்காயா அவர்கள், அரமையா அவர்கள், கருமுருகன் ஐயா அவர்கள் மற்றும் நேத்துரா ஐயா அவர்கள், அம்மா அறச்செல்வி அவர்கள் அனைத்தையும் நான் கண்டுகொண்டிருக்கிறேன். வீரமணி ஆசிரியர்கள் இந்த திருக்குறளை ஒரு அதிகாரத்தையும் பாடலாக இருக்கிறார். அவர் இன்று வரவில்லை. நானும் அவரை தொடர்பு, ஆனால் அவர் நிச்சயமாக அவர் சில நாள் அவர் குடும்ப பிரச்சனையாக இருந்தார். இருந்தாலும் நிச்சயமாக நாளிலிருந்து தொடர்ந்து வருவார். இந்த இதற்கு நமக்கு மிகப்பெரிய வலுவூட்டுவார் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு அனுமதி அளித்த ஐயா அமைப்பினுடைய நிறுவனர் பெருமகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை அரியலூர் மாவட்டம் உலக திருக்குறள் மன்றத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி தோழமை. முயற்சிங்க. தோழர்கள் இன்னும் பின்னோட்டு அளிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மூணு நிமிடத்துக்குள்ள முடிச்சுக்கிடணும். நீங்க இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்க. அடுத்து டிஎஸ்என் உங்களுக்கு கடைசியில கூப்பிடுதேன். வீரமணி உங்களை கடைசியில கூப்பிடுதேன் ஐயா. தோழர் டிஎஸ்என் கைய வச்சிருக்கீங்க. ரேவதி அம்மா சொல்லுங்க. தோழர்களுக்கு வணக்கம். நம்முடைய மேத்ராவுடைய இந்த உரை, இந்த அதிகாரம் பிறனில் விளையாமை ஆரம்பிக்கும் போதே அருமையாக ஆணித்தரமாக ஆரம்பிச்சாரு. இந்த அறிவுரை ஆணுக்குத்தான், அறம் என்பது ஆணுக்குத்தான் அப்படிங்கிறாரு. கற்பு ஆணுக்குத்தான் வைக்கப்பட்டது, பிறகுதான் பெண்ணுக்கு வீட்டுக்குள்ள பெண்ணு அடைக்கப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் தான் ஆணுக்கு அதுக்கு முன்னாடியே உற்பத்தி நடவடிக்கைகள் இருந்தனர். அவர்கள் பொருளாதார சமூக நடவடிக்கைகள் இருந்தனர்.
ஆண் வந்து வேட்டையாடணும். கரெக்டா? அத கான்ட்ராஸ்டா பெண்வெளி சமுதாயத்துல ஆண்கள் அடக்கி வைக்கப்பட்டாங்க. ஆனா அதே கான்ட்ராஸ்ட் ஆண்வழி சமுதாயத்தில் பெண்கள் அடக்கி, பெண்வெளி சமுதாயத்துல ஆண்கள் அடக்கி வைக்கப்படல, ஆனா ஆண்வழி சமுதாயத்துல பெண்கள் அடக்கி முடக்கி வைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இந்த இதுல வந்து தோமுசி வந்து அவருடைய பார்வையும் கொஞ்சம் பொருத்தி பார்த்தோம்னா சில இடங்கள்ல ஒத்துப்போது, சில இடங்கள்ல வேறுபடுது. ஒரு நிமிஷம் ஐயா, மேனாள் பொதுச் செயலாளரே, உங்க மைக்கை மியூட் சொல்லுங்க. பண்ணிக்கோங்க. உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. இடையிலே பார்த்து குரல் வருது. தோமுசி குரல் கொஞ்சம் தட்டாலடி அடிச்ச மாதிரி குரல் வந்து ஆண் பெண் சமத்துவம் இல்லை, இல்லாளுக்கு சமூக வாழ்வில் இடமில்லை, அதெல்லாம் ஒத்து போகுது. ஆனா பெண் வந்து ஆணுடைய செல்வத்துல ஒண்ணுதான் பெண்ணு. பலதார மனத்துக்கு எதிராக திருக்குறள் வந்து கண்டனம் எழுப்பல அப்படிலாம் சொல்லுவார். ஆனா அதே தோமுசி வந்து திருக்குறளை யாராவது திருத்த முயற்சிக்கக்கூடியவங்களெல்லாம் கடுமையா கண்டிப்பாரு. இப்போ நம்ம தோழர் வந்து மகளிர் வந்து பொருளாதார சமூக வாழ்க்கையில ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பெண்வெளி சமுதாயத்தில் ஆண்கள் அடக்கி வைக்கப்படல சொல்றாரு. அங்க சமத்துவம் இல்லைங்கிறார் தோமுசி. இதை கொஞ்சம் விளக்கி சொன்னா நல்லா இருக்கும். மற்றபடி உரை வந்து அது மாதிரி காலத்திற்குள்ளேயே ஒரு ஓவர்லாப்பிங் இருக்கு. சங்க காலத்துக்குள்ளேயா இல்ல வெளியிலயா அதுக்குள்ள அடக்கி வைக்கலாமா என்னன்னு. உரை வந்து நம்முடைய மேத்துராவினுடைய அந்த ஸ்டாம்ப் முத்திரை பதிச்ச ஒரு ஆய்வுரையாகவே இருந்தது. அருமையான உரை. நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி தோழமே. அடுத்து ரேவதி நவநீதகிருஷ்ணன் வரீங்களா? பின்னூட்டம் தமிழ்நாடு கலை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய குரலானது நம்ம படிக்கிறதுல பிள்ளைங்களுக்கு பாடப்பொருள் வந்தது மாதிரி தெரியல. நம்ம இந்த முற்றிலுமாக இந்த மொத்தமான திருக்குறளை பார்க்கும்போதுதான் இது தெரியுது. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மனசுல ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. அவருக்கு ஒரு அழகான பெண்ணை திருமணம் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை. திருமணம் முடிச்சு நல்லா அவங்க ஊர் வரும்போது ரொம்ப டாம்பிகமா வருவாங்க. பார்க்க நல்லா இருக்கும் அந்த தோழிகளை பார்க்கும்போதே. அந்த குழந்தைகள் குழந்தைகள் முடிச்சுட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஓவரா தண்ணி குறையா குடிச்சு ஒரு பகல்ல ஒட்டி டெய்லி கொண்டாந்து அந்த அண்ணனை அவங்க வீட்டுல உணர்ந்து விடுவாங்க. இப்படி விட்டுட்டே இருக்கும்போது அந்த வீட்டு பெண்ணுக்கும் கொஞ்சம் ஒரு இதாயிடுச்சு. அப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ணை நீ வச்சுக்க, ஒரு பொண்ணை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு அந்த பொண்ணுடைய நிலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்தது. அந்த குழந்தையுடைய நிலையை பார்க்கும்போது எவ்வளவு சீரும் சிறப்புமா இருந்த பிள்ளை இப்ப இந்த மாதிரி இப்படி வந்துட்டாலே. அப்ப இது தப்பு யார் மேல? அந்த குடிகார தகப்பன் மேலையா, இல்லைன்னா அந்த ஜீப்பு டிரைவர் அவர் மேலையா, இல்ல அந்த ஜீப்பு டிரைவருடைய இச்சைக்கு இயங்கிட்ட இந்த தாய் மேலையா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான சந்தேகங்கள் எனக்கு இருந்துட்டே இருந்தது. இன்னைக்கு மேத்ரா ஐயா அவர்களுடைய விளக்கத்தின் பொருட்டு எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. மேத்ரா ஐயா அவர்கள் மிக அதிகமாக நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி செய்திகளை சொன்னாங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அடுத்து தலைவர் தோழர் கங்கா அவர்கள். அன்பான தோழர்களே, நம்ம அந்த 15 அதிகாரங்களை பேசி வந்திருக்கக்கூடிய இதுல இன்றைய நிகழ்வு என்பது தனித்துவமான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில வந்து நம்முடைய அந்த மாணவ செல்வம் லட்சுமி அவர்கள் முற்றுதல் செய்தாங்க. அதை பார்க்கும்போது என்னன்னா, அங்க முற்றுதல் செய்ததுல ரொம்ப பெரும்பான்மையும் அந்த சுப்பையாபுரத்தை சார்ந்த அந்த ஊரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவ மணிகள் தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில அந்த பள்ளிக்கூடத்துக்கும் நாம வந்து நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கணும். அந்த குழந்தைக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னைக்கு மேத்தூராவனுடைய உரை. மேத்தூராவனுடைய உரைங்கிறதுல என்னன்னா, ஒரு நாள் அவங்க என்ன அலைபேசியில தொடர்பு கொள்ளும் போது நான் இந்த திருக்குறள் மேடையில இருந்துட்டு இருந்தேன்.
அப்போ நான் சொன்னேன், இப்படி திருக்குறள் மேடையில் இருக்கிறேன், அது என்னதுன்னு கேட்டாங்க. அப்ப கலை இலக்கிய பெருமை நடத்தக்கூடிய நிகழ்ச்சின்னு சொன்னேன். சொன்ன உடனே வேற ஒண்ணுமே சொல்லல. நான் 2 திருக்குறள் அதிகாரம் நான் பேசுவேன். உடனே அந்த செய்தியை சொன்ன உடனே 2 அதிகாரம் 15வது அதிகாரமும் அதே போல 92வது அதிகாரத்தை நான் தான் பேசுவேன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப இதுல என்னன்னா, இந்த மேத்துரா யார்? இப்ப இங்க இருக்கக்கூடிய நிறைய தோழர்களுக்கு தெரியும். என்றாலும் கூட 1-2 செய்திகளை சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டவன். ஏனென்றால் தோழர் மேத்தூரா தன்னுடைய மாணவ பருவத்திலேயே இடதுசாரி இயக்கத்தில் இணைந்தவர். அந்த காலத்திலேயே அப்போது தமிழ்நாடு மாணவர் மன்றம் என்று ஒரு அமைப்பு இருந்தது. அதனுடைய பொதுச் செயலாளராக செயல்பட்டவர். பிறகு தொடர்ச்சியாக நம்முடைய இந்த இயக்கத்தில் இருக்கிறார். இன்னைக்கு அவர் 76 இளைஞர் போல என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் நேற்றைக்கு அவரே அதை கண்டஸ்ட் பண்ணிட்டாரு. 76 வயது இளைஞரான அவர் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதுல அவருடைய வாழ்க்கையில குறிப்பாக நம்முடைய மாந்தருள் மாமனிதர் என்று சொல்லக்கூடிய மாணிக்கம், அதே போல மாவீரன் பாலதண்டாயுதம், அதே போல நம்முடைய பேராசிரியர் வனமாமலை, இவர்களால் வார்க்கப்பட்ட ஒரு மனிதர் தான் நம்முடைய மேத்தூர் அவர்கள். குறிப்பாக பேராசிரியர் நாவாவினுடைய மாணவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களில் இவரும் முக்கியமானவர். ஏன்னா பேராசிரியருடைய மாணவர்கள் என்று இங்கே எடுத்து சொல்லுவதற்கு காரணம், இன்றைக்கு தமிழ் அறிவுலகில் மிக முக்கியமான முன்னணி பாத்திரத்தை வகிக்கிறார்கள் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன், அதே போல பேராசிரியர் தோத்தாத்திரி, அதே போல பேராசிரியர் தீசு நடராசன், அதே போல பொன்னியல் அண்ணாச்சி அல்லது செந்தி அண்ணாச்சி அல்லது நம்முடைய ராமச்சந்திரன் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டமே வருகிறது. அந்த முத்துமோகன், மிக முக்கியமாக முத்துமோகன், அதே போல நம்முடைய மேத்தூராவும் அதில் ஒருவர். மேத்தூரா மூத்த தோழர், பேராசிரியருடைய மூத்த மாணவர்கள் ஒருவர். அந்த வகையில தோழர் மேத்தூராவுக்கு நமக்குமான ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு அதுக்குள்ள உண்டு. பேராசிரியருடைய பிள்ளைகள் என்ற முறையில அந்த ஒரு உறவு உண்டு. அந்த உறவில் அவர் முடக்குறிச்சி என்று சொல்லக்கூடிய கிராமத்தை சார்ந்தவர், ஈரோடு மாவட்டம். அவருடைய மாமா இடதுசாரி இயக்கத்தை சார்ந்தவர். எனவே அவர் இளமை பருவத்திலிருந்தே இடதுசாரி இயக்கத்தில் இணைந்து அவர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அதுல குறிப்பாக சில விஷயங்கள். ஒன்று, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மக்கள் வெளியீடு என்ற ஒரு பதிப்பகத்தை நடத்தி வந்தார். அந்த வெளியீட்டு பதிப்பகத்தினுடைய மிக முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், அந்த காலத்திலேயே NCBH இருந்தாலும் கூட NCBH வெளியிடாத பல முக்கியமான வெளியீடுகளை வெளியிட்ட ஒரு பெருமை நம்முடைய தோழர் மேத்தூர் அவர்களுக்கு உண்டு. இந்த இடத்துல பதிவு செய்யணும். அதுக்கு பிறகு அவர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் துணை இயக்குநராக பணியாற்றினாங்க. திருப்பி செம்மொழி ஆய்வு நிறுவனத்தில் ஆய்வறிஞராக செயல்பட்டு பணி ஓய்வு பெற்று இன்றைக்கு நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுல நான் சொல்ல வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏறத்தாழ 60 ஆண்டு கால, இன்னொரு 1-2 வருஷம் வந்தாச்சுன்னா அவருடைய பொது வாழ்க்கை என்பது 60 ஆண்டுகளை கடந்து விடும். அப்படி இந்த 60 ஆண்டு காலத்துல பேராசிரியர் நாவாவனுடைய மாணவராக இருந்து கொண்டு மார்க்சிய அடிப்படையில் தமிழ்நாட்டையும் தமிழ் பண்பாட்டையும் வரலாற்றையும் தோண்டி தோண்டி ஆராயக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அது நான் மேத்தூர் அவர்களிடம் பார்த்தது. ஏன்னா இன்னைக்கு பேசும்போது இங்க இருக்கக்கூடிய நிறைய தோழர்களுக்கு அவருடைய பேச்சு அதிர்ச்சியை ஊட்டக்கூடியதாக கூட இருந்திருக்க கூடும். ஆனால் இந்த அதிர்ச்சியை நாங்கள் ஏற்கனவே சந்தித்தோம். தோழர் மைக் மியூட் ஆயிட்ட. நம்முடைய தோழர் கேட்கல, முதல்ல கொஞ்சம் கேட்கல. பேச கேட்கலையா? பேசுங்க. தோழர் மேத்தூரா ஒரு வகையில ஒரு கலகக்காரராக இருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். கலகக்காரன்னா நான் எதிர்மறையான சொல்லில் பயன்படுத்தவில்லை, நேர்மறையான சொல்லில் பயன்படுத்துகிறேன். பொது புத்தியில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை உடைக்கிறார். இன்னைக்கு உள்ள விஷயம், இன்னைக்கு உள்ள அதிகாரத்தை அவர் எடுத்து பேசிய முறையும் கூட பார்த்திருப்பீங்க. ஏன்னா அந்த காலத்தில் பெண்களுக்கு கற்பு இல்லை, ஆண்களுக்கு தான் கற்பு சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னது. ஒவ்வொரு குரலையும் எடுத்து வச்சு ஒரு பேசும்போது என்னன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு இந்த அதிகாரத்துக்காக ஒரு 10-15 உரையாசிரியர்களுடைய குரல் எல்லாம் பார்த்தேன், அவங்களுடைய உரைகள் எல்லாம் பார்த்தேன். எல்லா இடத்திலையும் மனைவி மனைவி என்றுதான் வருகிறது. எல்லா விஷயத்தையும் ஒரு கேள்விக்கு உள்ளாக்குகிறார்.
இந்த விஷயம் வந்து வெறுமனே திருக்குறள்ல மட்டும் இல்ல, அவர் ஏறத்தாழ 25 விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். சங்க இலக்கியம் அல்லது நம்முடைய பண்டை தமிழ் சமூகம் பற்றி அறிந்ததும் அறியாததும் என்ற பொருள் மேல 25 விஷயங்களை பற்றி பேசுகிறார். ஜீவானாவா சிந்தனை பள்ளியில தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அவர் வந்து இந்த பேச்சுக்கள் எல்லாம் எழுத்துக்களாட்டு வந்துன்னா எனக்கு ஒரு சின்ன எண்ணம், தமிழ்நாட்டுக்குள்ளேயே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்ப தற்சமயத்தில் உள்ள ஒரு அண்மையில் வந்த ஒரு உரையாக நம்முடைய சிற்பி பாலசுப்ரமணியம் அவருடைய உரையை நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த உரையும் பார்த்தேன், நம்முடைய கலைஞர் கருணாநிதியினுடைய உரையும் பார்த்தேன். எல்லாவற்றிலும் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயத்தினுடைய தொடர்ச்சி தான் இருக்குது. நம்முடைய மேத்தூரா இடையில குறுக்க சாடி நிற்கிறார். அவருடைய சிந்தனை தமிழ் மரபில் நின்று கொண்டு மார்க்சிய அடிப்படையில் அந்த மார்க்சியத்தை நம்முடைய தமிழ் சூழலுக்கு பொருத்தி பார்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை செய்யறார். எனக்கு என்ன தோணுங்கன்னா, தோழர் மேத்தூராவினுடைய இந்த பேச்சுக்கள், இந்த உணர்வுகள் எல்லாமே கொஞ்சம் ஒரிஜினல், அசலானவை. இது வந்து என்னன்னா, எனக்கு நம்முடைய தமிழ் இதுலயே நம்ம தோழர்கள் நிறைய பேர் நிறைய பங்களிப்புகளை செய்திருக்கிறாங்க. தமிழ் இலக்கியம் குறித்தே நிறைய செய்திருக்கிறாங்க. எல்லாவற்றிலும் இன்றைக்கு அண்மை காலமாக தோழர் மேத்தூராவினுடைய பணி வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு தளத்தில் அது செயல்பட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மிகச்சிறப்பான ஒன்று. அவராகவே நம்முடைய இந்த நிகழ்வுக்கு வந்து இன்றைக்கு பேசியிருப்பது என்பது நம்முடைய நிகழ்ச்சிக்கே ஒரு பெருமிதத்தை கொண்டு வந்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதுல குறிப்பாக திருக்குறளை பற்றி அவர் முதல்ல சொன்ன வாசகங்கள் ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். அந்த திருக்குறளை நீதி இலக்கியம் என்று ஒதுக்கிவிடக்கூடாது, அதை அறநெறி இலக்கியம் என்று ஒதுக்கிவிடக்கூடாது. அது தமிழரின் வாழ்வியல் வெளிச்சம் அல்லது தமிழரின் வாழ்வியல் வெளிப்பாடு என்று சொல்லி மிக அருமையாக திருக்குறள் தமிழில் வகிக்கக்கூடிய இடத்தையும் அருமையாக சொன்னாங்க. தோழர் மேத்தூரா நம்முடைய மூத்த தோழர், அவருடைய நான் எல்லாம் அவற்றை என்ன ஒரு டிமாண்டை வச்சிருக்கிறேன்னா, ரொம்ப காலமா சொல்லியிருக்கக்கூடியது, உங்களுடைய தலையில் சேமித்து வைத்திருப்பவை எல்லாவற்றையும் வெளியே இறக்கி வையுங்கள் என்று கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு மிக கூர்மையான நுண்மான் நுழைவுளம் என்று சொல்லுவோமே, அந்த தன்மை நம்முடைய தோழர் மேத்தூராவிடம் மிக 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 அதிகமாக இருக்கிறது. அது ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம் மட்டும் பார்க்கிறேன். அதுலேயும் பேராசிரியருடைய மாணவராக இருந்து இதை செய்கிற போது நான் என்ன நினைக்கிறேன்னா, பேராசிரியருடைய சிந்தனை பள்ளி என்பது வளர்ந்து கொண்டே போகிறது என்பதை பார்க்கிறேன். அந்த வகையில தோழர் மேத்தூராவுக்கு வந்து என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இங்க கலந்து கொண்ட எல்லா தோழர்களுக்கும், நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் உட்பட, எல்லாம் குறிப்பாக அவர் வந்து பழைய ஒரு சம்பவத்தை சொல்ல, அதை திருப்பி மேத்தூர் அவர்கள் நினைவுபடுத்த ஒரு பழைய காலத்துக்கே நம்மை அழைத்து சென்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு நடத்தக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் தோழர் அறம் உட்பட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழமே. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்க. பேராசிரியர் கருமுருகன் அவர்களும் இதே இதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன இது அதாவது இன்னொரு அதிகாரத்தை உரை நிகழ்த்தும்னு சொல்றது இல்ல, அதாவது சிறப்பாக உரை நிகழ்த்தியவர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று பேராசிரியர் கருமுருகன் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. மீண்டும் மேதுரா அவர்கள் உரை நிகழ்த்த வரலாம். அடுத்து 2 இது சுருக்கமா 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன். பொதுவாக ஆண்கள் வந்து ரொம்ப மோசம், பெண்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் மோசம். ஆண்கள் அதிக பேர் மோசம்னா பெண்கள்ல கொஞ்சம் பேர் தான் மோசம். ஆண்கள்ல கொஞ்சம் பேர் தான் நல்லவங்கன்னா பெண்கள்ல அதிக பேர் நல்லவங்க. அது உடல் ரீதியாகவே என்னமோ. அதனாலதான் வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற சொல்லும் போது திருவள்ளுவர் வந்து ரொம்ப நயமான மென்மையாக சொல்லுகிறார். பெண்களுக்கு அறிவுரை வந்து பெண்களுக்கு ரொம்ப நயமா எடுத்து சொல்கிறார். ஆனா இந்த ஆண்களுக்கு வந்து பாருங்க, மூடர், பிணம், இப்படி பல சொற்களை பயன்படுத்துறார். மூடர், பிணம், பாவம், தவறு, பழி அப்படின்னு நிறைய சொற்கள் பயன்படுத்துறாரு. அதான் இப்ப ஆண்களுக்கும் கற்பு நெறி வேண்டும் அப்படிங்கிறத இந்த அதிகாரத்துல ரொம்ப திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார் என்று சொல்லுகிறேன். அடுத்து, பிறனில் விளைபவர்களுக்குத்தான் மாரடைப்பு வருகிறது என்று ஒரு நவீன ஆராய்வு மூலம் சொல்லப்படுகிறது. அதாவது திருவள்ளுவர் இதை சொல்லியிருக்காரு பாருங்க. பழி, பாவம், அச்சம். 6வது குறள்ல அச்சம், ஒரு பிறரோட இல்லத்துக்குள்ள நுழையும் போது அச்சம் உண்டாகும். அந்த அச்சம் தான் மாரடைப்பை உருவாக்குறது என்று சொல்ல தோன்றுகிறது. வாய்ப்புக்கு நன்றி. அடுத்து வீரமணி அவர்கள் வாங்க, இந்த 10 குறளையும் இசைப்பாடலாக தருக.
வீரமணி இல்லையே. வந்தார வீரமணி இடையில வந்தார. இப்போ இதுல இருக்க மாதிரி தெரியல எனக்கு. இருக்காரு. வந்தாரு. பிறந்தொருளாய் பெற்றெழுகும் பேதமை ஞானத்து அறம்பொருள் கண்டார் கஞ்சில் அரண்கடை நின்றாரும் எல்லாம் பேரன்கடை நின்றாரில் பேதையாரில் விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார் என துணையராயினும் என்னாம் தேனை துணை தேரான் பேரனில் புகழ் எளிதனில் இறப்பான் எய்து மெஞ்ஞான்றும் விழியாது நிற்கும்படி பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பால் கண் அறநிலையான் இல் வாழ்வான் என்பார் பேரநிலையால் மென்மை மயவாதவன் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்று ஆன்ற ஒழுக்கு நல்குறியார் யானனின் நாம நீர் வைப்பின் பிறர்க்குறியால் தோல் தோயாதார் அரைவரையான் அல்ல செய்யினும் பிறை வரையால் பெண்மை நயவாமை நன்று பெண்மை நயவாமை நன்று. அருமை 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 அருமை. மிக்க நன்றி இசைவாணர் அவர்களே. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து ஐயா மேதுராவ ஐயா, நீங்க ஏதாவது நிறைவா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. உண்மையிலேயே எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. என்றால் கருத்துரைகள் வந்தது மட்டுமல்ல, இதில் பங்கேற்றவர்களுடைய அந்த உணர்வுகள், தோழர் கங்கா அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்கள் உண்மையிலேயே இன்னும் நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ என்கின்ற அந்த உணர்வைத்தான் எனக்கு ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கின்றன. நேற்று கூட நான் அந்த உரையிலே சொல்கின்ற பொழுது சொன்னேன், இது ஒரு கூட்டு முயற்சியாக செய்ய வேண்டிய பணி. இந்த பணியினை கூட்டு முயற்சியாக பலரும் செய்து கொண்டிருக்கின்றோம். நாமையாவுடைய மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை சார்ந்து கூட்டு முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு அடிப்படையாக இருப்பது மார்க்சியம் தான். அந்த மார்க்சியத்தினுடைய வழி நாம் இந்த இலக்கியங்களை பார்க்கின்ற பொழுது, இலக்கியங்களை படித்தோம். உரையாசிரியர்கள் கங்கா அவர்கள் சொன்னது போல பல உரையாசிரியர்கள் உரை எழுதியிருக்கின்றார்கள். அதேபோல் சங்க காலத்திற்கும் முன்னைய அந்த பழைய உரையும் இருக்கின்றது. இடையிலே பெரும்புலவர்கள் துரைசாமி பிள்ளை போன்றவர்கள், நாம வெங்கடசாமி பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் உரை எழுதியிருக்கின்றார்கள். அண்மை காலத்திலே எளிய உரையும் புலியூர் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் கூட மார்க்சியம் நமக்கு ஒரு தெளிவை தருகிறது. இந்த சமூகத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த வரலாற்று பார்வை, ரவீந்திர பாரதி அவர்கள் சொன்னார்களே, அதுபோல அந்த வரலாற்று பொருள்முதல்வாத பார்வை இருக்கின்றதே, அந்த பார்வைதான் உற்பத்தியின் அடிப்படையில் சமூக வளர்ச்சி, வரலாற்று வளர்ச்சி எந்த நோக்கில் முன்னேறி செல்லுகிறது, அந்த உற்பத்தியின் அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த பொருள் உற்பத்தி எப்படி மனிதனுடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறது என்பதை பொறுத்துத்தான் மனித வாழ்க்கையினுடைய அந்த வரலாறு வளர்ச்சி அடைகின்றது, பண்பாடு வளர்ச்சி அடைகிறது, அதையொட்டி அரசியலும் வளர்ச்சி அடைகிறது. அது போல அந்த உடைமை சமுதாயம் ஏற்படுவெல்லாம் அதை ஒட்டித்தான் ஏற்படுகின்றன. இந்த சங்க இலக்கியத்தில் இவையெல்லாம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சங்க இலக்கியத்தை நாம் ஏதோ நமக்கு பெருமை தரக்கூடிய இலக்கியங்கள் என்று மட்டும் பார்க்காமல், வரலாற்றை உலக மொழிகளில் நாம் பெருமைக்காக சொல்லவில்லை. பழஞ்சீன பாடல்கள் என்று 3000 பாடல்கள் என்று சொல்லுவார்கள், 200 தான் கிடைத்திருக்கிறது. அந்த பாடல்களை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது, அதேபோல் ஹோமருடைய அந்த இதிகாசங்கள் பற்றி பார்க்கின்ற பொழுது நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சங்க இலக்கியம் என்பது உண்மையிலேயே ஒரு பெட்டகம்தான். எந்த முறையிலும் நாம் மனிதனுடைய வாழ்வை தெளிவாக, அவன் உணவு திரட்டும் நிலையில் எந்த நிலையில் இருந்தான், அடுத்து திணை போன்ற அந்த புன்சை உற்பத்தி செய்கின்ற பொழுது எந்த நிலைக்கு முன்னேறினான், அடுத்து பல உற்பத்தியான மருத நிலத்திற்கு வந்த பொழுது எந்த நிலையில் முன்னேறினான் என்பதை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு பார்வை, அடிப்படையான பார்வை எனக்கு முதலில் தோன்றியது 2 தான். ஒன்று, நம்முடைய இயற்கை பிரிவுகள் என்று சொல்லுவார்களே, மருதம், முல்லை, நெய்தல், பாலை, குறிஞ்சி. இவற்றிலே குறிஞ்சி இயற்கையானது, நெய்தல் இயற்கையானது, முல்லை இயற்கையானது. ஆனால் மருதம் மனித உழைப்பினால் உருவானது. அங்குதான் நமக்கு மார்க்சிய பார்வை தெளிவு வருகிறது. மருதத்தை நாம் இயற்கை பிரிவு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மனிதனால் உருவாக்கப்பட்டது, உழைப்பினால் உருவாக்கப்பட்டது. அந்த உழைப்பினால் உருவாக்கப்பட்ட அந்த மருதம் என்ன விளைவுகளை ஏற்படுத்தியது, அது எத்தகைய மாறுதல்களை, சமூக மாறுதல்களை ஆண் பெண்களிடம், அவருடைய உறவில், அவருடைய வாழ்க்கை முறையில்
உருவாக்கியது. அதேபோல் அந்த உற்பத்தி நிலங்களை கைப்பற்றுவதற்கான போர்கள் எப்படி நடந்தன, அதிலே என்னென்ன மாற்றங்கள் நிறைவேற்றன, இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்ப்பதற்கான அந்த பார்வையை மார்க்சியம் நமக்கு தருகிறது. உற்பத்தி தான் அந்த மார்க்சியத்தின் வெளிச்சிருந்துதான் நாம் இதை பார்க்கிறோமே தவிர, நாம் இது ஒன்றும் நானே கற்பித்துக் கொண்டதும் அல்ல, நானே உருவாக்கி கொண்டதும் அல்ல. நமக்கு ஒரு மார்க்சியம் ஒரு வரையறையை கொடுத்திருக்கிறது, நீ இப்படி பார் என்று. அதை பார்க்கின்ற ஒரு சூழல் நமக்கு சங்க இலக்கியங்களிலே கொட்டி கிடக்கின்றன. சிவத்தம்பி ஒரு முறை சொன்னார், நாம் 100 ஆண்டுகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம், இன்னும் சங்க இலக்கியத்திற்குள் நாம் நுழையவே இல்லை என்று சொன்னார். இன்னும் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். சங்க இலக்கியத்தில் நாம் இன்னும் நுழையவே இல்லை. அவ்வளவு அங்கு கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த மனித வாழ்வு எப்படி ஒவ்வொரு பாடலிலும் மனித வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்கின்ற அந்த கருத்துக்கள் அங்கு இருக்கின்றன. அதே போலத்தான் எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு நமக்கு கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. எந்த மொழி, தமிழ் மொழி போல் எந்த மொழியிலும் கல்வெட்டுகளில் கிடைக்கவில்லை. இங்கு பல்லவர் கால கல்வெட்டில் தொடங்கி இங்கு விஜயநகர காலத்து வரைக்கும் ஏராளமான கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. கிடைத்திருக்கின்ற கல்வெட்டுகளில் கிட்டத்தட்ட 70 விழுக்காட்டுக்கு மேல் தமிழ் கல்வெட்டுகள் தான். இந்த கல்வெட்டுகள் கூட முழுமையாக இந்த வரலாற்று ரீதியில் ஆய்வு செய்யப்படவில்லை. ஆகவே தமிழக வரலாறை கட்டமைப்பதற்கு இலக்கியங்கள் இருக்கின்றன, கல்வெட்டுகள் இருக்கின்றன. இந்த முயற்சிகளை பலரும் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த உரை பயன்படும் என்பதற்காகத்தான் நான் கங்கா அவர்கள் சொன்ன உடனேயே நான் சொன்னேன், ஏன் நானும் உடனேயே இந்த 2 அதிகாரத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று அவர்களிடம் சொன்னேன். என்றால் தோழர்களிடம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் நமக்கு என்னென்ன கருத்துக்கள் வருகின்றன, இன்னும் நாம் எந்த வழியில் நாம் செல்ல வேண்டும், இன்னும் அதிகமாக இதை நாம் விரிவு செய்ய வேண்டும், நாம் இன்னும் தெளிவு பெற வேண்டும், அதுவும் முக்கியம், தெளிவு பெற வேண்டும் என்பதை நாம் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பினை இந்த கலை இலக்கிய பெருமட்டத்தினுடைய இந்த குரல் அந்த ஒவ்வொரு நாளும் வைத்துக் கொண்டு நீங்கள் செயல்படுகின்றீர்களே, அதிகாரம் என்று வைத்துக் கொள்ளு, எவ்வளவு சிறப்பான பணி தெரியுமா? அதே போல் கங்கா அவர்கள் அந்த ஜீவானாவா சிந்தனை பள்ளி என்னென்ன பொருள்கள், சங்க இலக்கியம் ஒருபுறம், இந்த இந்துவெளி சமுதாயத்தை பற்றிய அந்த பாலகிருஷ்ணனுடைய நூலை குறித்தான ஒருபுறம், சுப்பிரமணியனுடைய நூல்களுடைய மதிப்புரை ஒருபுறம், தத்துவ கருத்துக்களை பற்றிய ஒரு உரையாடல் ஒருபுறம், அந்த மார்க்சிய அறிஞர்கள், தமிழ்நாட்டினுடைய இயக்க தலைவர்கள், இன்னும் பல்வேறு நூற்றுக்கணக்கான பொருள்களை பற்றி இதுவரை 315 உரைகள் வந்து இருக்கின்றன என்று எண்ணுகின்றேன். 315 வந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே இந்த இவ்வளவு உரையாடல்களும் சேர்ந்துதான் நாளை ஒரு அறிவுத்துறையினை உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படையை அமைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. என்றால் நமக்குடைய பழமொழி என்னென்றால், அடித்துக் கொண்டே இருந்தால் அம்மியும் நகரும், அடிக்க அம்மியும் நகரும். இதுதான் நம்மளுடைய பழமொழி. நாம் திரும்ப நாம் நம்முடைய கருத்துக்களை நாம் செழுமைப்படுத்திக் கொண்டிருந்தால் இது மக்களிடம் போய் சேரும். அதற்கான ஒரு வாய்ப்பினை உருவாக்குவதற்கான இந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த பணிகளை சிறப்பாக செய்வதற்கு எனக்கு ஊக்கமளித்த கலை இலக்கிய பெருமட்டத்திற்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் என்னுடைய நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி தோழர். மிக்க நன்றி. அடுத்து நிறைவா பொதுச் செயலாளர் அவர்கள் டாக்டர் அராம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அருமையான உரை, அந்த பாப்பா மிக தெளிவாக அந்த கையை வைத்துக் கொண்டு சொன்னது மிக அருமையா இருந்தது. அவ்வளவு அந்த குரலில் தரவாக இருக்குது அந்த பாப்பா. எடுத்தவனே கடகடன்னு சொல்லி முடிச்சது. இந்த சூழலே ஒரு மிக அருமையான சூழல். இன்னைக்கு வந்து மேத்துரா அவர்களே மீண்டும் அனைத்து இந்திய முற்போக்கு பேரவையில் அவர் தலைவராகவும் நாங்கள்லாம் மாவட்ட அளவில் மாநில அளவில் செயல்பட்டு கொண்டிருந்தபோது அடிக்கடி பார்த்தது உண்டு. நாவாவுடைய பல புத்தகங்களிலுடைய அவருடைய வெளியீட்டில் வந்த புத்தகங்களில் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு இது இருக்கும். நாவா ஒரு இடத்துல சொல்லும் போது என்னுடைய ஞான புதல்வன் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு மேத்துராவை. நம்ம செல்ல மகன் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் யாரையும் நான் வந்து ஞான புதல்வன்னு சொன்னது மேத்துராவை மட்டும்தான் சொல்லியிருக்காரோ அப்படின்னு சில பேர்ட்ட கேட்டிருக்கேன். நாவா அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. அவரு அந்த முன்னுரை நாவாவுடைய ஏதோ ஒரு என்ன மார்க்சியமும் இந்திய தத்துவம் தெரியலை, குறுக்கீடுக்க மன்னிக்கவும், நாவா அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதும் போது நீயும் என்னுடைய ஞான புதல்வன் சொன்னாரு. நிறைய ஞான புதல்வர்கள் இருக்கீங்க.
சரி. ஏன்னா இந்த இன்னைக்கு உரை வந்து ரொம்ப அருமையா இருந்தது. பொருள்ல இருந்து ஆரம்பிச்சேன். எப்பயுமே ஒரு சமூகத்தை ஒரு மார்க்சியவாதி பார்ப்பதாக இருந்தால் பொருள் உற்பத்தியும் உற்பத்தி போது ஏற்படக்கூடிய உற்பத்தி உறவுகளையும் வைத்துதான் ஒரு சமூகத்தை அளக்க வேண்டும். அந்த விதத்தில் நம்ம ஏற்கனவே குரல்ல வந்து பெண்ணை பொருளாக வைத்த ஒரு குரலை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆனால் அப்போதெல்லாம் இந்த மார்க்சிய விளக்கம் நமக்கு வழங்கப்படவில்லை. மிக அருமையாக பொருளை எவ்வாறு பார்க்க வேண்டும், பொருள் உற்பத்தி. அப்ப இது ஏன் ஆண்களுக்கு மட்டும் இந்த இதை சொன்னாரு? பெண்கள்கிட்ட பிற குடும்பத்தில் உள்ள ஆணை நீங்கள் விரும்பக்கூடாதுன்னு அவங்களுக்கு அட்வைஸ் சொல்லல, ஆணுக்கு தான் சொல்லியிருக்காருன்றதுல இருந்து எடுத்து ஆரம்பிச்சு மிக அருமையா இன்னைக்கு பின்னாடி உள்ள பின்னூட்டமும் மிக அருமை. அதுல வந்து நீங்க மார்க்சியத்தை விளக்குவதற்கு இந்த குறிஞ்சி திணை விளக்குவது போல மிக அருமையான இது கிடைக்காது. குறிஞ்சியில் குறைந்த அளவு பொருள் உற்பத்தி ஆகும், முல்லையில் தான் அதிக அளவு. மேய்ச்சல் சமூகத்தில் உபரி உண்டானது. எல்லா சமூகங்களிலும் மேய்ச்சல் சமூகத்தில் தான் உபரி உண்டாகும். மருதத்தில் உபரி அபரிதமாக வந்திருக்கும். உபரி வந்த இடத்தில் வர்க்க பிரிவினை வந்துவிடும். அப்ப மருத நிலம் தான் மிகப்பெரிய வர்க்க. நீங்க இந்த நேரத்துல சிலப்பதிகாரம் குறித்து இளங்கோவடிகள் என்ற ஒரு நாவாவினுடைய கட்டுரையையும் நாம் மிக கூர்மையாக கவனிக்க வேண்டும். இளங்கோவடிகள் யார் என்று தோமுசி அதை விரிவாக்கி இருப்பார். அந்த ஒரு கட்டுரையை தோமுசி 1000 பக்கங்களுக்கு விரித்திருப்பார். அந்த ஒரு 8 பக்கம் தான். அதுல வந்து நாவா சொல்வார், இந்த மருத நிலத்துக்காரர்கள் எல்லாம் குறிஞ்சி நிலத்தை எஞ்சி இருந்த குறிஞ்சி முல்லை நெய்தல் நிலத்துக்காரர்களோடு சண்டையிட்டு ஒரு பேரரசை ஒரு அரசு உருவாக்கத்தின் போது உருவாக்கினார்கள் சொல்வார். பிறகு அவர்களுக்கு இந்த நீங்க சிலப்பதிகாரத்தில் மட்டும்தான் பாண்டிய சோழ சேர நாடெல்லாம் வரும், இந்த 5 திணைகளும் வரும். அது ஏன்னு நாவா ஒரு கேள்வியை வைத்து உள்ளே சென்று இருப்பார். அதெல்லாம் ஒரு விளக்கம் தரும் விதமாகத்தான் மேத்துரா அவர்களின் பின்னால் வந்த உரை இருந்தது. அப்ப இன்னைக்கு நமக்கு மார்க்சியம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கை தந்திருக்கு, ஒரு டார்ச் லைட்டை தந்திருக்குது. அந்த டார்ச் லைட்டை வைத்து நாம் ஒவ்வொரு இடமாக பார்க்கும்போது, நீங்க குடும்பம் தனி சொத்து அரசு தோன்றிய கதை அப்படின்றதுல கூட நீங்க சொத்து உற்பத்திக்கு சொத்து உருவாக்கத்திற்கும் பெண் அடிமைத்தனத்துக்கும் சம்பந்தத்தை ஏங்கல் சொல்லிட்டே வருவார். அப்ப இன்னைக்கு இந்த திருக்குறள் சொத்து ஒரு பெண்ணை பொருளாக பார்க்கிறது. அது ஒரு ஆணாதிக்க சமூகத்தினுடைய ஒரு சிந்தனையாகத்தான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். சொத்தை ஒரு பெண்ணை வந்து ஒரு சக பயணியாக, வாழ்க்கையின் சக பயணியாக மதிக்காமல் ஒரு பொருளாக ஒரு சொத்தாக மதிப்பது, அங்கதான் பிரச்சனை. அப்ப பெண்ணடிமைத்தனத்தை நீக்கிறது வந்து சொத்துரிமையை நீக்காமல், சொத்துடைமையை நீக்காமல் பெண்ணடிமைத்தனத்தை நீக்கிறது ரொம்ப கடினம். இதையெல்லாம் இன்றைக்கு உரைகள் வந்து நமக்கு விரிச்சு கொடுத்திருக்கு. மேத்துரா அவர்கள் வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும். அவர் சொன்ன மாதிரி ஒரு கூட்டு முயற்சியை கூட ஒவ்வொருத்தரும் சிலப்பதிகாரத்தை மிக சரியாக தோமுசி ரகுநாதன் ஒரு 1000 பக்கத்துக்கு செய்திருக்கிறார். ஆனால் அது எத்தனை பேர் தமிழர்களை தொட்டது அப்படின்றதான் நமக்கு கேள்வி. அது அப்படி எல்லா ஜனங்களிடமும் இந்த ஒரு பார்வையை, சமூகத்தை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்ற பார்வையை நமக்குள் மீண்டும் விதைத்த மேத்துரா அவர்களுக்கு நன்றி. இதை போன்ற பல உரைகள் கங்கா தொடர் சொன்னப்ப கூட ஒரு 25 கூறுகள் சங்க இலக்கியத்தில் சம்பந்தமான கூறுகள், கேள்விகள், மார்க்சிய நோக்கில் சங்க இலக்கியத்தை கேள்வி கேட்டு அதை நன்றாக புரிந்து கொள்வது. அந்த உடனே மார்க்சிய நோக்கத்துல நம்ம உடனே அதை போய் நம்ம புனிதப்படுத்துறதோ இதோ இல்லை. இது சொன்ன மாதிரி நீதி நூல்னு பார்க்காம ஒரு இலக்கியமாக வள்ளுவத்தை பார்க்க வேண்டும். அப்போதுதான் அதில் உள்ள என்ன ஆழ்ந்து கிடக்கும் பொருள்களை நாம் அந்த இவர் சொல்லுவார், தோமுசி சொல்லுவார், எப்பயுமே அந்த வரலாற்று காலத்தோடு பொருந்தி அந்த படைத்தவனின் உள்ளம் எப்படி இருந்ததுன்றத பார்க்கும் போதுதான் அந்த படைப்பினுடைய முழு வீச்சும் நமக்கு தெரியுன்றதை மிக அருமையாக நமக்கு அவருடைய விளக்கங்களின் மூலமாக எடுத்து சொல்லிய மேத்துரா அவர்களுக்கு நன்றி. பின்னூட்டம் வழங்கியவர்களுக்கும் மிக அருமை. ஒவ்வொரு அவரை நமக்கு நிறைய ஞான புதல்வர்கள் நம்மிடையே பயணிக்கிறார்கள். அந்த ஞான புதல்வர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. ஞான புதல்வர்களாக சும்மா மட்டும் இருந்து விடாமல் நாவா செய்த அதே பணியை நாம் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும். நன்றி. மிக்க நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளை நிகழ்ச்சி சொல்லிருக்கீங்களா? நாளைய அதிகாரம் பொறையுடைமை,
உரையாளர் கவிஞர் சுந்தர சோமன், திண்டுக்கல். முற்றுதல் செய்த மாணவி யார் சொல்வான்றத மாணவினே வருது. பெரும்பாலும் எல்லா மாணவிகளா தான் வராங்க. இன்னைக்கு கூட பிறனில் விளையாமையை கூட ஒரு மாணவிதான் சொல்லணுமான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. சரி, மாணவர் சொல்லி இருந்திருக்கலாம் தான், ஆனால் இல்லையே நம்மகிட்ட மாணவிகள் இல்லை தான் இல்லை. நிறைய இருக்காங்க. நாளையும் ஒரு மாணவி வருவாள் என்று எதிர்பார்க்கிறேன். மிக்க நன்றி. அன்பான தோழர்களே, நிறைவு பகுதிக்கு வந்திருக்கட்டும். இன்றைய நிகழ்வு எல்லோருடைய மனதையும் நிறைவாக்கிறது. இந்த நிகழ்வு நிறைவாக்கிய நிகழ்வாக அமைந்திருக்கிறது. எல்லோருக்கும் மிக்க நன்றி. நாளைய பொழுது இரவு 8 மணிக்கு மீண்டும் நாளும் ஒரு அதிகாரம் என்ற இணையவழி நிகழ்வின் மூலமாக சந்திப்போம். நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து வந்து இதில் பங்கேற்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நாளை நிறைவு 8 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றிங்க. வணக்கம். வணக்கம்.